வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 670 நாட்கள் ஆகின்றன. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து காசாவை நாங்கள் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ய போகிறோம், அதை எங்களுடன் இணைக்கப் போகிறோம் என்று ஒரு கூற்றும், அதேபோல் வெஸ்ட் பேங்கையும் நாங்கள் உடனடியாக எங்களுடன் இணைக்கப் போகிறோம் என்றும் பல தகவல்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து பாலஸ்தீன் சுதந்திர போராட்ட அமைப்புகள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மாதிரியான கருத்துக்கள் இது குறித்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இதே சமயம் மறுபுறம் லெபனான் உள்ளே ஏற்கனவே நாம் பேசியிருந்ததை போல லெபனான் உள்ளே இருக்கும் ஹெஸ்புல்லாவை ஆயுதங்களை கைவிட வேண்டும், டிசாம் செய்ய வேண்டும் அவர்கள் என்ற ஒரு வேலையை தொடர்ந்து அங்கிருக்கும் லெபனான் அரசானது செய்து வருகிறது. அதற்கு சமீபத்தில் சவுதி அரேபியா கொடுத்த அழுத்தம் மிக முக்கியமான காரணம் என்று கூறுகிறார்கள். இது நமக்கு தெரியும், நீண்ட காலமாக இது அமெரிக்காவின் ஒரு குறிக்கோள், அவர்களை ஆயுதம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று. இதேபோல் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. மிக முக்கியமாக இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 2025, நாம் இதை பேசிக்கொண்டிருக்கும் நேரம் பாலஸ்தீனில் தற்போது இரவு 8:30. நாம் இதை பேச துவங்குவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு மேலும் ஒரு தகவல் வந்திருக்கின்றன. அது இந்தியா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேலும் 25% வரி உயர்வை அறிவித்துள்ளார். இந்த 25% என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அறிவித்த 25% சேர்ந்து 50% வரி உயர்வு. இது ஏன், இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் நகர்வுகள் என்ன, எதன் நோக்கமாக இது நடக்கிறது என ஒவ்வொன்றாக பேச இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த காசா வந்து நாங்க அனெக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றது, நாம போன தடவை பேசினப்ப சொல்லியிருந்தோம், நீங்க வந்து வித்தின் 1 or 2 daysல நாங்க சொல்றதை கேட்கணும், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். அமாஸ் நாங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா நாங்க வந்து ஒட்டுமொத்த காசாவே ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு, நெத்தனியாகு சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இப்ப கிட்டத்தட்ட அவங்க வந்து பேப்பர் அளவுல, என்ன சொல்ல போனா செயல்பாட்டு அளவுல கொண்டு வரணும், அதுக்கான வேலைகள்லாம் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வழக்கம் போல அந்த அமைச்சரவை கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க. கடைசியா பேசுனதுல வந்து கடைசியா நடந்த கூட்டத்துல, இது சம்பந்தம் நடந்த கூட்டத்துல நெத்தனியாகு வந்து நம்ம நேரடியா போவோம், காசாவை ஆக்குபை பண்ணிடுவோம், எல்லாத்தையும் உள்ள அனுப்புவோம், ஏகப்பட்ட ஆட்களை உள்ள அனுப்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஹோஸ்டேஜஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடலாம், அதை போர்க்கைதிகளை உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம், 20 பேர் உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம், ஒட்டுமொத்த காசாவை நமக்கு ஆயிரம், வேலை முடிஞ்சு போச்சு, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம், எந்த நாடு நம்ம கூட இல்லை நல்ல அப்படின்னு அவர் சொல்ல. அப்புறம் வந்து அவங்க கூடவே இருந்த பென்குவர் மாதிரியான ஆட்கள், ஒட்டுமொத்தமா போகாதீங்க, அது ரொம்ப பெரிய ஆபத்தாகும், நம்ம வந்து காசா சிட்டியை மட்டும் முதல்ல வந்து கவர் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது கூடவே இருந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அந்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி, தலைமை அதிகாரியா இருந்தவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இது ரெண்டுமே செய்யாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த பிளானையே விட்டுருங்க, அங்க தினம் தினம் ராணுவம் இருக்க நமக்கு தான் பிரச்சனை, தயவு செஞ்சு இதை விட்டுருங்க அப்படின்னு அவர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கதா சொல்றாங்க. இது இப்படி அப் அண்ட் டவுனா போயிட்டே இருக்கு. இதுல நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு என்ன கவலை அப்படின்னா, மக்களுக்கு உணவு போகல அப்படின்றது ரொம்ப தொடர்ந்து போயிட்டே இருக்குது, அதிகமா தினம் தினம் டே டு டே இது அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுக்கு ஈக்குவலா வந்து மக்கள் மேல குண்டு போட்டு கொள்றதும் நிக்கவே இல்லை. கடந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 135 பேரை இஸ்ரேல் வந்து 135 பாலஸ்தீனர்களை கொலை பண்ணிருச்சு அப்படின்னு அங்க உள்ளே இருக்கக்கூடிய ஹாரட்ஸ் பத்திரிகையே சொல்லுது. இப்போ இந்த கசாவை ஃபுல்லா வந்து கேப்சர் பண்ணிடுறது அப்படின்றது எனக்கு இது வந்து அப்படியே திருப்ப வந்து இதை காட்டுது, ஈழத்தை காட்டுது, கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு அச்சத்தை எனக்கு உண்டாக்குது. இது அடுத்து எதை நோக்கி நகரப்போகுது, அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். முதல்ல இந்த பட்டினி படுகொலைங்கிறது ரொம்ப தீவிரமா நடக்குது. அதுல நேற்று முன்தினம் அந்த தகவல் பிரகாரம் அடுத்த ஒரு சில வாரங்கள்ல 1,00,000 பேர் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உணவு இல்லாம அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. அதே போல பலரும் வந்து உணவு வாங்கறதுக்கு, இவங்க கொடுக்குற உணவை வந்து வாங்கறதுக்கு போறத வந்து விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னாக்க சோர்வடைஞ்சிருக்கிறாங்க, போனாக்க கொலை செய்யப்படுறோம்,
ரெண்டாவது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போய் அந்த உணவை வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்தே அதுக்கு செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஸோ இது வந்து மனித சமூகத்திற்கு ஏற்படுற மிகப்பெரிய ஒரு இழுக்காதான் இப்ப இந்த சம்பவங்கள் வந்து நடக்குது. ஹாலோகாஸ்ட் நடக்குது, மாடர்ன் ஹாலோகாஸ்ட் நடக்குது. ஸோ டெலிபரேட்டான ஹாலோகாஸ்ட், பட்டினி போட்டு கொலை பண்றது, வார் கிரைம் சர்வதேச விதிகள் சொல்ற பிரகாரம் வந்து இது கம்ப்ளீட் வார் கிரைம் வந்து அவங்க டூலா பயன்படுத்துறாங்க, இந்த போருக்கான வெப்பனா பயன்படுத்துறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் மக்கள் வந்து பட்டினினால சாகுறாங்க, இன்னும் பல பேர் வந்து சாக போறாங்க. அதை தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு. சர்வதேச அரங்குல யாரும் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கும் யாரும் இதுவரைக்கும் முயற்சி எடுக்கல. ஸோ அதனால இந்த பட்டினி சாவுகளை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா தான் இருக்கு. ஸோ நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. இதுதான் கலை யதார்த்தம். ஸோ தோழர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் கலை யதார்த்தம். இப்படிதான் ஒவ்வொரு இனப்படுகொலைகளும் நடத்தப்படுது. அதுலயும் இந்த இனப்படுகொலைங்கிறது ரொம்ப குரூரமான ஒரு இனப்படுகொலை. பட்டினி போட்டு கொலை பண்றது, கம்ப்ளீட்டா பட்டினி போட்டு கொலை பண்றது. இது நீங்க சொன்ன மாதிரி ஈழத்துல வந்து இதே மாதிரியான ஒரு ஒரு சினிக்கலான ஒரு விஷயங்கள் தான் வந்து நடைபெற்றுச்சு. அப்போ இந்திய அரசாங்கம் அதுல பெரிய அளவுக்கு பங்கெடுத்திருந்தது. குறிப்பா சொல்ல போனா இந்திய அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் அந்த இறுதிக்கட்ட போர் நடந்த காலகட்டத்துல 75,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில, அதாவது புலிகளோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகளில் 75,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி உணவுப் பொருட்களை 75,000 பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்புனாங்க. அந்த 75,000 பேருக்கு கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள்லயே பல உணவுப் பொருட்கள்ங்கிற பேர்ல கிரிக்கெட் மட்டை, ஃபுட்பாலு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் போட்டு அனுப்புனாங்க. அத பர்பஸ் என்னன்னா மக்கள் வந்து ஸ்டார்வேஷன்ல சாகணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, போராடும் வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான காரணம். ஆனா அதே சமயத்துல இவங்க 75,000 பேர் உள்ளுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி அதை வந்து உணவுப் பொருட்களை அனுப்புற காலகட்டத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல வந்து அங்க இருந்ததா சொல்றாங்க. இப்போ பாதி கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1/3 பேரை வந்து இவங்க கணக்கு காட்டிட்டு உணவுப் பொருட்கள் அனுப்புனாங்க. அப்ப 1/3 பேருக்கு உணவு அனுப்புனா அதுலயும் கிரிக்கெட் மட்டை, ஃபுட்பாலு, கால்பந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுப்பும்போது இடத்த வந்து அடைச்சிரும். அதுல வந்து உணவுப் பொருட்கள் அப்ப அதுலயும் கம்மிப்படுத்தி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த போர் வந்து தொடர்ந்து நீடிக்க முடியாத நிலையில தள்ளப்பட்டுருச்சு. ஏன்னா புலிகள் வந்து அந்த டயத்துல போரிடுறதுக்கு தயாரா தான் இருந்தாங்க, போரிட்டு அழியறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய நெருக்கடி என்னவா இருந்ததுன்னா மக்கள் கூட இருந்ததுதான். அப்ப இவங்க வந்து அதை வந்து எப்படி அதை மேனிப்புலேட் பண்ணி உலகத்துக்கு சொன்னாங்கன்னா, மக்களை வந்து மனித கேடயமா பயன்படுத்துறாங்க புலிகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹமாஸுக்கும் மற்ற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அதான் அன்னைக்கும் வச்சிருந்தாங்க. ஆனா ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா மக்கள் வந்து வெளியேறி இருந்தா புலிகள் வந்து சண்டை போடுறதுக்கு ஏதுவா இருந்திருக்கும். ரெண்டாவது, இருக்கிற உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் இதெல்லாம் வந்து வீரர்கள் பயன்படுத்தி இன்னும் சண்டையை வந்து நீட்டிச்சுக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அன்றைய மனநிலை. ஆனா மக்கள் போக மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனாலேயே மிகப்பெரிய நெருக்கடிகள் புலிகளுக்கு ஏற்பட்டுச்சு. அதனாலேயே அந்த போர் வந்து தோல்வியில முடிய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஸோ இது தொடர்ந்து இந்த 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 ஆக்குப்பையிங் பவர்ஸ், உலகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வந்து தொடர்ந்து நடத்த நிகழ்வுகள் தான். இனப்படுகொலைங்கிறது இந்த வடிவங்கள்ல ஏற்படுங்கிறது நம்ம ஏற்கனவே அறிஞ்சதுதான். ஸோ அதனுடைய உச்சகட்டமா தான் இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ ஒரு பக்கம் இது மிகப்பெரிய ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் நடக்கிறது, வந்து மிகப்பெரிய டெலிபரேட் ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் நடக்குது. மிகப்பெரிய அழிவு, மனித குலத்திற்கு மிகப்பெரிய அழிவை வந்து டெலிபரேட்டா நடத்துறாங்க, திட்டமிட்டு நடத்துறாங்க. இது வந்து இம்பீரியல் பவர்ஸ் சேர்ந்து நடத்துறது தான். இது வெறும் இஸ்ரேல் நடத்துறது மட்டும் இல்ல. ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகள் அமெரிக்காவினுடைய இம்பீரியலிசம்,
மேற்கத்திய நாடுகளினுடைய இம்பீரியலிசம், உலகத்தினுடைய காலனியாக்கப்பட்ட மக்களினுடைய அழிவுக்கு திட்டமிட்டு நடத்துற டெலிபரேட் ஆபரேஷன் தான் இந்த ஸ்டார்வேஷன் பிளான், இந்த பட்டினி போடும் நிகழ்வு. ஸோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பலரும் வந்து இது வந்து ரொம்ப கெட்டாஸ்ட்ராபிக் சுச்சுவேஷனுக்கு போயிருச்சு, ஆல்ரெடி ரொம்ப லெவல் 5 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா ஸ்டார்வேஷன்ல வந்து ஃபேமின்ல லெவல் 5 ஃபேமின் நடக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது 3 நாள் 4 நாளுக்கு ஒரு நாள் தான் ஏதோ கொஞ்சம் கிடைக்குது சாப்பிட்றதுக்கு, அந்த அளவுக்கு கொடுமை வந்து நடக்குது. பலரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், எலும்புக்கூடு மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அங்க பலரும் வந்து எலும்புக்கூடு மாதிரி ஆயிட்டாங்க, நடக்க முடியல. கை கால் வந்து மூட்டு பிசகுனது, கை கால் அடிபட்டதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வழி கிடையாது. அனஸ்தீசியா இல்லாம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதாவது மயக்க மருந்தே இல்லாம வந்து ஆப்ரேஷன்ஸ், கை காலை வந்து வெட்டி எடுத்து கிளீன் பண்றதெல்லாம் நடக்குது. இது வந்து அங்கேயே நடந்தது. இங்க என்ன சொல்ல போனா கறி வெட்டுற கத்தியாலெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க அங்க இருந்த டாக்டர்ஸ். ஏன்னா அந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லை. அப்ப கறி வெட்டுற கத்தியை வச்சுக்கிட்டு தான் வந்து ஆப்ரேஷனே நடந்தது. அனஸ்தீசியா இல்லவே இல்லை. அதாவது மயக்க மருந்து கொடுக்காமலே தான் பலருக்கும் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண வேண்டிய நிலையில இருந்தாங்க. அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஈழத்துல வந்து என்ன செயல்முறையை வந்து பயன்படுத்தி ஒரு இனப்படுகொலை அரங்கேற்றி சர்வதேச அரங்கில இருந்து தப்பிச்சாங்களோ, சர்வதேச விதிகள்ல இருந்து தப்பிச்சாங்களோ, அதே விஷயங்களை இன்னைக்கு ரிப்ளிகேட் பண்ணி திரும்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் தப்பிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இது மாதிரியான சமூக வெளியும் இல்ல சமூக ஊடகங்களும் வந்து இந்த அளவுக்கு ஓப்பனா இல்லை, இந்த அளவுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. ஆனா இன்னைக்கு அது லைவ்ல வந்து வெளியில வந்திருக்கு. ரெண்டாவது, பலஸ்தீன் பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளா நடக்கிற பிரச்சனை, 100 ஆண்டுகளுக்கு நெருக்கி நடக்கிற பிரச்சனை. ஸோ அதனால இன்னைக்கு அது வெளியில தெரியுது, அன்னைக்கு அது வெளியிலே தெரியாம போயிடுச்சு, அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம், இந்த அனெக்சேஷன் பண்ணுவேங்கிறது, காசா வந்து சேர்த்துக்குவேங்கிறது, இதெல்லாம் மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாளா வந்து இந்த மிரட்டல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. டெலிபரேட்டா வந்து செய்தியை வந்து கசிய விடுறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அனெக்சேஷன் பண்ண போறோம், மிகப்பெரிய இது அன்பிரசிடென்டட் தாக்குதல் நடத்த போறோம், இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்த போறோம் காசா மீது அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கைகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையா வந்து அச்சுறுத்தலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களால அதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் பண்ணலாம், ஓகே, மக்களை கொல்லலாம், குண்டுகளை வீசலாம், மிகப்பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தாக்குதலை வந்து தீவிரப்படுத்தலாம். அட் த எண்டு இவங்களால அனெக்ஸ் பண்ண முடியுமா, இவங்களால அந்த பகுதியை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. இது எப்படின்னா, நம்ம இந்த இதுல வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல இவங்க எல்லாம் போய் ஒரு இந்த டாக்டர் மெடிக்கல் சீட் வேணும்னு சொல்லிட்டு போய் நிப்பாங்க வரிசையில. அப்போ அந்த கம்பவுண்டர், அதுல வேலை பார்க்குற கம்பவுண்டர் கிட்ட கேட்பாங்க, மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு எங்க நிக்கிறதுன்ட்டு. இப்படியே நில்லுங்க, நானும் இப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தேன், டாக்டர் ஆகணும்ன்ட்டு. கடைசியா வந்து கீழ்ப்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்து என்னைய தேத்தி மாத்தி கொண்டு வந்துட்டாங்க, நீங்களும் வரிசையா நில்லுங்க, எல்லாருக்கும் டாக்டர் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இவங்க நாங்க வந்து அனெக்ஸ் பண்ண போறோம்னா இவங்க எல்லாருமே அனெக்ஸ் பண்ணிடலாம், எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணிடலாம். அங்க போய் ட்ரம்ப் டவரை கட்டிடலாம், ரிவேரா கட்டிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். அதைதான் நம்ம சொல்லணும். அதுக்கெல்லாம் வழி இல்லாம தானே வந்து இவனுங்க இவ்வளவு நாள் சண்டை நடத்திட்டு இருக்கிறானுங்க. அங்க வழி இருந்ததுன்னா இவனுங்க ஏன் இவ்வளவு நாள் பொறுக்கிறானுங்க, இவ்வளவு நாள் விட்டு கொடுப்பானுங்களா? அங்க வாய்ப்பு இல்லாம தான் இன்னும் வந்து உள்ளுக்கு போக முடியாம கிடக்குறானுங்க. இப்பவும் வந்து அவங்களுடைய போர்சஸ் வந்து அங்க போய் பெரிய அளவுக்கு சண்டையை நடத்தி வின் பண்ண முடியல. 2 நாட்களுக்கு முன்னாடி அவரு அல்கசாம் பிரிகேடினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அபு உபைதா பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு கேப்டிவ், அதாவது பிரிசனர் ஆஃப் வார, இந்த பிடிச்சிட்டு போன போர்க்கைதியை வந்து
இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் உணவு நாங்க கொடுக்குறோம், அதனால எந்த ப்ரிவிலேஜும் அவங்களுக்கு கொடுக்கல, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, நாங்க சாப்பிட்றது தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. டைம் இஸ் ரன்னிங் அவுட்ன்ட்டு அவர் வீடியோல வந்து பேசி அவர் எழுதியிருந்தாரு. 3 நாளைக்கு ஒருக்க எனக்கு ஒரே ஒரு டப்பா சாப்பாடு கிடைக்குது, இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எலும்பும் தோலுமா இருந்தாரு. அத்தனைக்கும் அவர் வந்து இஸ்ரேல் படைத்துறுப்புல இருந்தவர், படைத்துறுப்பு. அவர் கடைசியா வந்து அவருடைய சவக்கூலியை வந்து அவரே தோண்டிக்கிட்டு அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுல அது வெளியிட்டதுக்கு அப்புறம் அது பெரிய அளவுக்கு வெஸ்டர்ன் சமூகத்தின் மத்தியில வந்து அனுதாபங்களை ஏற்படுத்திச்சு. ஏன்னா அவங்க வெள்ளை தோல் இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து மனுஷனா பார்ப்பாங்க. இப்ப பல சீனியர்கள் எலும்பும் தோலுமா இருக்கிறதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் இறக்கப்பட மாட்டானுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்க மிருகமா தான் பாக்குறாங்க, மனுஷங்களாவே பார்க்கல. அவங்க ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா ஐயோ குய்யோ முறையோ இது என்ன அநியாயம் அப்படின்லாம் வந்து பத்திரிகைகள் தலையங்கம் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நேச்சர். ஸோ இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் அபு உபைதா அவருடைய செய்தியை வந்து சொல்லியிருந்தாரு. ரெட் கிரசன்ட் மூலமா நாங்க வந்து உணவு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம், இந்த கைதிகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உணவை கொடுப்போம், நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு நாங்க கொடுக்கல, எங்களுக்கு உணவு வந்ததுன்னா நாங்க கொடுப்போம், அது ரெட் கிரசன்ட்டே நேரா வந்து கொடுக்கணும்னாலும் கொடுக்கறதுக்கு நாங்க அனுமதிக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான ப்ரீ கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு உணவு கொடுக்குற மாதிரியே காசால இருக்கிற மக்களுக்கு வழக்கமா வந்து சர்வதேச அமைப்புகள் மூலமா கொடுக்குற மாதிரி உணவு பொருட்களை மீண்டும் வந்து வழங்கணும், அதுக்கு நீங்க ஓப்பன் பண்ணி பார்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உணவு வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா இந்த கைதிகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு நாங்க அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் இப்ப வந்து அங்க பெரிய சொசைட்டிக்குள்ள பெரிய சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு. இதுதான் மேற்கத்திய நாடுகள்கிட்டயும் வந்து பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சிக்கலை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா கேப்டிவ்ஸ் வந்து ஒரு 20 பேருக்கு மேல இன்னும் உயிரோட இருக்கிறாங்க உள்ளுக்கு. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இது வந்து தீவிரமாகி போச்சுன்னாக்க மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான மிரட்டல் மூலமா பணி வைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. பட் ஆனா அது சாத்தியம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால இதுல வந்து ஒன்றும் பெருசா வந்து மேஜிக் பட்டன்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேல புதுசா பண்றதுக்குலாம் எதுவும் இல்லை. வழக்கமா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு 150 பேரை வந்து கொலை பண்றானுங்க, இன்னும் அதை தீவிரப்படுத்தி ஒரு 500 பேரை கொலை பண்ணுவாங்க. அதை தவிர இவனுங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா வந்து நடந்த இந்த போர்ல இந்த வீரமரணம் அடைஞ்சவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் சொல்லுது. அதாவது ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்குற தகவலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500,000 பாப்புலேஷன் வந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால கிட்டத்தட்ட அதாவது ஒரு 1/4 பங்கு மக்களை வந்து கொண்டுட்டானுங்க ஏற்கனவே. இதுக்கு மேல இன்னொரு 1/4 பங்கை கொல்லுவானுங்க, இல்லைன்னா இன்னும் வந்து ஒரு இன்னும் 3/4 பேரை வந்து கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவனுங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி, கொல்றதுக்கான கெப்பாசிட்டி எல்லாம் வச்சிருக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்க எங்க நேர்ல போய் சண்டை போட்டு ஒருத்தனோட எதிரில நின்று சண்டை போட்டு அழிக்க சொன்னாக்க இவனுங்க புறமுதுகிட்டு ஓடிடுவானுங்க. ஆனா மேல இருந்து எட்டாத தொலைவுல இருந்து குண்டம் போடுறதுல என்ன பெரிய வீரம் இருக்குது, அதை வந்து பண்றதுக்குன்னா இவனுங்க தயாரா இருக்கிறானுங்க. அதை மட்டும்தான் இவனுங்களுக்கு பண்ண தெரியும். ஸோ அதனால அதை வந்து இவனுங்க சளைக்காம பண்ணுவானுங்க. அதை தவிர நேர்ல போய் இங்க அதை மட்டும் பண்ணாக்க இந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு முழுசா கொண்டு வந்திருக்க முடியும்னா அந்த 2 வருஷத்துல கொண்டு வந்திருப்பானுங்க. ஆனா அது முடியாது, களத்துல அது செயல்பாட்டுக்கு வர முடியாது. ஏன்னா அங்க நேர்ல போய் நீங்க நிலத்தை வந்து கட்டுப்படுத்தணும். இப்ப நிலத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்க ஆட்களை கொண்டு போய் அங்க குடியமர்த்த முடியும். அப்பதான் நீங்க அனெக்ஸ் பண்ண முடியும், ரூல் பண்ண முடியும். இங்க நேர்ல போறதுக்கு வக்கு இல்லை. நேர்ல போனாக்கா அடி வாங்கிட்டு ஓடி வரானுங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த 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 அழுத்தம், இந்த மிரட்டல், இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் தரப்புல இருந்து, இராணுவ தரப்புல இருந்து இது எல்லாமே வரல.
ராணுவ தலைவர் வந்து என்ன சொல்றான்னா, நீ என்ன பிளான் வச்சிருக்கங்கிறத முதல்ல சொல்லு. இந்த போரை வந்து இது மாதிரி தொடரவே முடியாது. ஏன்னா நீ எந்த பிளானும் இல்லாம நீ வந்து போரை நடத்துன்னா போரை நடத்திட்டு அடுத்து என்ன பண்றதுங்கிறதுக்கான பிளானை சொல்லு. என்ன திட்டம் வச்சிருக்க, எது அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, முழுசா வந்து ராணுவ கட்டுப்பாட்டுல இந்த பகுதி கொண்டு வரணுங்கிறியா, என்னங்கிறத முதல்ல சொல்லு. ராணுவ கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறத மிலிட்டரி தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போனா மிலிட்டரி தலைமையே வந்து அதுதான் சொல்லுது. அதனால அது வாய்ப்பு இல்லை. அப்ப நீ ஏதாவது ஒரு பிளானை வைய, இதுல என்ன அப்ஜெக்டிவ்ங்கிறத சொல்லு, பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்னங்கிறத சொல்லு. அப்பதான் இந்த போரை வந்து நம்மளால தொடர முடியும். நம்மளால எல்லா டார்கெட் பேங்க்கும் முடிஞ்சிருச்சு. எதெல்லாம் குண்டு போட்டு அழிக்க முடியுமோ எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேல அழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த டென்ட்ல இருக்கிற மக்களை மட்டும்தான் கொல்லலாம், வேற எதுவுமே இல்லையே. நம்ம எப்படி வந்து மிலிட்டரியில வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிலிட்டரி சைட்ல இருந்து வர்ற கேள்வி. இப்ப இதுக்கான விடை வந்து நெத்தன்யாகுட்டையும் கிடையாது, அவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி தீவிரவாதிகள்ட்டையும் கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட எந்த பிளானுமே கிடையாது. அவங்களுக்கு பழி தீர்க்கிறது மட்டும்தான் பிளானா இருக்கு. அதை தவிர வேற எந்த பிளானுமே அவங்கள்ட்ட இல்லை. ஸோ இப்ப அவனுங்களுக்குள்ள முரண் இருக்கு. ராணுவ தரப்பு தினம் உயிரிழப்புகளை சந்திக்குது, தினம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காயங்களை சந்திக்குது. போர்சஸ் வந்து உள்ளுக்கு போறதுக்கு அச்சமுடைய நிலை தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த போர் ஆரம்பிச்சப்ப என்ன ஸ்ட்ரென்த்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு இருந்ததோ அதை விட அதிகமான ஸ்ட்ரென்த்ல இப்ப இருக்கிறதா தான் சொல்றாங்க. ஏன்னா பலரும் வந்து வேற வழியே கிடையாது. இளைஞர்கள் வந்து முழுக்க முழுக்க ஹமாஸ்லயும் மற்ற அமைப்புகள்லயும் சேர்ந்து திரும்ப அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் பெரிய அளவுக்கு நடந்துருச்சு ஏற்கனவே. ஸோ இன்னும் அப்ராக்சிமேட்டான எஸ்டிமேட் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 பேருக்கு மேல வந்து இன்னும் ரெசிஸ்டன்ஸ் வீரர்கள் இருக்கிறாங்கிறாங்க. இப்ப ஆரம்பிக்கும் போது 40,000 கவுண்ட் சொன்னாங்க, இப்போ 1,00,000க்கு மேல வந்துருச்சுங்கிறாங்க. ஸோ அதனால இதுல என்ன மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருச்சு, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு என்ன பாதிப்புகளை இது உருவாக்கிருச்சுன்னா, பெரிய பாதிப்புகளை உருவாக்க முடியலங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம். ராணுவ ரீதியா பெரிய வெற்றிகளை வந்து அடைய முடியல, அதுதான் இங்க இருக்கிற நிலைமை. இது வந்து குவாக்மயர் ஆயிருக்கு. இப்ப என்னன்னா, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல, சதுப்பு நிலத்துல வந்து சிக்கின மாதிரி வந்து அந்த ராணுவம் வந்து சிக்கியிருக்கு. இப்ப இந்த ராணுவத்தை வெளியிலயும் விட மாட்டேன்றானுங்க. இப்போ சிவிலியன் தரப்புல இருக்கக்கூடிய லீடர்ஸ் இதை வெளியில போறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அவனுங்களுடைய பதவியும் அவனுங்களுடைய எதிர்காலமும் இதுல சிக்கிருக்கு. ஸோ அதனால அவனுங்க விடுறதுக்கு தயாரா இல்லை. அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு, அது எதுவும் அழுத்தம் கொடுக்கறதுக்கும் தயாரா இல்லை. ஸோ அதனால அவன் இப்ப நமக்கு முழு இது இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா மிலிட்டரியிலே அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில ஐடிஎஃப்ஓ இல்ல ஐஓஎஃப்ஓ வந்து இருக்கான்னா இல்லை. அதுதான் இங்க இருக்கிற சூழல். அததான் மிலிட்டரி தலைமை வந்து சொல்லுது, நம்மளால அந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ண முடியாது, அதனால முடிவு எடுத்து சொல்லுங்க, இல்லைன்னா நான் வந்து இதை வந்து செயல்படுத்த முடியாது அப்படிங்கறது தான் மிலிட்டரி தலைமை சொல்லுது. அவன் ஜமீருங்கிறவன் தான் இப்ப மிலிட்டரி தலைமையா இருக்கிறான், அவன் சொல்றான். இப்போ ஏதாவது சென்காமினுடைய கமாண்டரா இருக்கக்கூடிய குறியில்லா வந்து ரிட்டையர் ஆகுறான். அவனுடைய பதவி காலம் முடிவுக்கு வருது. அவனுடைய ஃபேர்வெல் செரமனி நடக்குது. அதுக்கு போறதுக்காக இருந்த ஐடிஎஃப்னுடைய தலைமையா இருக்கக்கூடிய ஜமீர் வந்து இப்போ போக முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டான். அவன் சொன்ன கண்டிஷன் என்ன சொன்னதா சொல்றாங்கன்னா, போர் நிறுத்தம் தான் வந்து அறிவிச்சா மட்டும்தான் நாங்க வந்து போறதுக்கு முடியும், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்றதா சொல்றாங்க. ஸோ அதனால சிவிலியன் தரப்புக்கும் இராணுவத்துக்கும் மிகப்பெரிய முட்டி மோதல் வந்து பெரிய அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. காரணம் என்னன்னாக்க, போரியல் ரீதியா வெற்றி அடைய முடியல. அது மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு தெரியுது இது வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறது. ஆனா சிவிலியன் தரப்பு இல்ல நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறானுங்க. இது எப்படி பண்றது? பொறியியல் ரீதியா வெற்றி அடைய முடியலங்கிறத அவனுக்கு களத்துல போய் அனுபவிச்சு உணர்ந்து சொல்றானுங்க. நீ வந்து அழுத்தி அவனுங்களை போகனாக்க அவனுக்கு போறானுங்க, போக மாட்டானுங்க. ஸோ அதனால இதுல மீண்டும் வந்து காசாவை கட்டுப்படுத்துறதுக்கான சூழல் இல்லை.
முழுசா ஆக்குபை பண்றதுக்கான சூழல் இல்லை, அனெக்ஸ் பண்றதுக்கான சூழல் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாமே த்ரெட்டு தான், வெறும் த்ரெட்டு தான். உயிரிழப்புகளை ஏற்படுத்த முடியும், மேலிருந்து உண்டை போட்டு அழிக்க முடியும். அதை தவிர இந்த பட்டினி போட்டு கொலை பண்ண முடியும். இன்னும் 1,00,000 பேரை சமீபத்துல கொன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பண்ண முடியும். அதை தவிர இவனுங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம். ஸோ அதனால இவனுங்க கொடுக்குற த்ரெட் எல்லாமே வெறும் வார்த்தை ஜாலங்கள் மட்டுமே தவிர இதுல உண்மை இல்லை. ஓகே, இதுல நான் இதை வேற மாதிரி கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து அந்த மிக ஓகே ஃபீல்டுலேயே பேசுவோமே, பேட்டில் ஃபீல்டாவே பேசுவோமே. பேட்டில் ஃபீல்டா இது ஒரு கிரில்ல போர் முறை, மறைஞ்சிருந்து தகக்கூடிய ஒரு போர் முறை. அந்த போர் முறையில உங்களுக்கு தேவை மறைஞ்சிருக்கிறதுக்கு இடம் வேணும். அதுக்கான எல்லா இடங்களையும் அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ இதுலலாம் என்ன சொல்றாங்க, ரஃபாலாம் 100% ஒண்ணுமே இல்லை, மொத்தமாவே அழிஞ்சிருச்சுன்றாங்க. அப்படிதான் அந்த இமீடியட்டான இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய பெய்ட் ஹனூன், பெய்ட் லகியா இதெல்லாம் மொத்தமா போயிடுச்சு அப்படின்றாங்க. வடக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. இப்போ இவங்களோட எண்ணம் என்னன்னா, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நான் 70% பிடிச்சி வச்சிருக்கோம்னா இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து மொத்தமா இருக்கிற எல்லா வீடுகளையும் அழிச்சு 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 அப்படியே போறது. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் போவோம் அப்படின்னு போறது. ஏன்னா ஒரு தோலை கூட நம்ம இதுல கேட்டிருந்தாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசி நம்ம அதை ரொம்ப பர்டிகுலராக பேசியிருந்தோம். நீங்களும் நம்மளும் என்ன வேணாலும் சொல்லலாம் தோழர். ஆனா அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. அங்க தொடர்ந்து அவங்க உள்ள இன்ச்சு பை இன்ச்சா நவுந்துகிட்டே இருக்காங்க. இல்ல அதை நம்ம எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை இவங்க எதை கூட கம்பேர் பண்றாங்கன்னா, நானே கம்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரஷ்யால என்னதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய சண்டை இருந்தாலும், என்னதான் நடந்துகிட்டு இருந்தாலும், என்னதான் தோல்வி, என்னதான் இது இருந்தாலும், இன்ச்சு பை இன்ச்சா நவுந்துகிட்டே இருக்குது ரஷ்யா உக்ரைன் நோக்கி. உக்ரைன் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குது. அது மாதிரியான ஒரு போர்ட்டுக்கு ஒரு பார்ட்டா இதை பார்க்க முடியாதான்னு கேட்கறேன் நான். நான் இதை தப்பா கூட நான் சொல்லலாம். எப்படி நான் அதை சொல்றேன்னா, அவங்களுக்கு தேவை இடத்த பிடிக்கிறது. ஸோ இடத்த பிடிக்கிறதுக்கான இன்ச் பை இன்ச்சா நவுந்து போயிட்டே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் தானே. இன்னைக்கு இல்லைன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தை அப்படியே கூட போட்டு வைக்கலாம். அந்த இடத்துக்கு டோட்டலா அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு மக்கள் அங்கேருந்து வெளியே தேரலாம். அதுக்கப்புறம் மேல 10 வருஷம் எல்லாத்தையும் ஆற போட்டுட்டு திருப்பி அந்த இடத்துல செட்டில்மெண்ட் கொண்டு வரலாம். அப்போ இது அவங்களுக்கு வெற்றியா மாறிடாதா? இந்த வேற ஒரு சைட்ல இருந்து இதை நான் பாக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இதை எப்படி பாக்குறது, புரிஞ்சுக்கிறது? இல்ல தோல்ல, ரெண்டு கான்டெக்ட்டுமே வேற, கான்செப்டே ரெண்டும் வேற. அது ஒரு நாடு, அதாவது யுக்ரைன்ங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய படைக்கும் இன்னொரு நாட்டினுடைய படைக்கும் நடக்குது சண்டை. அதுல வார் ஆஃப் அட்ரிஷன்ல நீங்க இடங்களை புடிச்சுக்கிட்டு போறதுங்கிறது, நீங்க கம்ப்ளீட்டா அவங்க எல்லாம் கிளியர் பண்ணி தான் இடத்த புடிச்சுக்கிட்டு போறீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட முழுமையான பலம் இருக்குது, பாதுகாக்கிறதுக்கான வல்லமை இருக்குது. அப்ப அதுக்கப்புறம் அவனால உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது அனெக்சேஷன் பண்ணிட்டாலும் உங்களால திரும்ப உள்ளுக்கு வர முடியாது. ஆனா இங்க சூழல் வேற. இது கம்ப்ளீட்டா ஒரு தனி நாடு அந்தஸ்துல இருக்கக்கூடிய நாடு கிடையாது. இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டையும் கிடையாது. இது ஒரு பகுதியினுடைய மக்களை இன்னொருத்தன் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டு, அவன் ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க மேல ஆதிக்கத்தை செலுத்துறான். அவங்கள இன்னும் இருக்கிற இடத்தையும் புடுங்கிக்கிட்டு வெளியில அனுப்புங்கிறதுக்கான ஒரு போர் முறையை நடத்துறான். இப்ப இதுல இருக்கிறது முழுக்க ஒரு இராணுவம் கிடையாது. இது மக்கள் குழுவில இருந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வீரர்கள். இப்ப மக்கள் இன்னும் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மாற போறது கிடையாது. ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னமும் தொடர்ந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப இதுல கொரில்லா வார்ஃபேர்ல இங்க போர் நடக்குது. இப்ப நீங்க சொன்ன அந்த கட்டமைப்புகளை முழுக்க அழிச்சதனுடைய விளைவு மறைஞ்சிருந்து தாக்குறதுக்கு சாதகமா போயிருக்கு. அதுதான் இப்ப ஏன் ஐடிஎஃப் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்குதுன்னா, இங்க கட்டமைப்பே இல்லை, இங்க கட்டடங்கள் கிடையாது. எந்த இடத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா கிளீன் அப் பண்ண முடியாது. இங்க எல்லாமே ரப்பலா மாத்திட்டானுங்க. எல்லாத்தையும் கட்டடத்தை பூரா இடிச்சு கம்பியும் கிம்பியுமா கல்லும் கில்லுமா தான் கிடக்கு. இங்க டனல் நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த போருக்கு முன்னாடி. அந்த டனலுக்குள்ளதான் இன்னமும் இருக்கிறாங்க. இவங்க குண்டு போடுறதும் டனலை இன்னும் முழுமையா அழிக்க முடியல. என்ன சொல்ல போனா இன்னும் ஒரு பாதி அளவுக்கான டனல்கள் இன்னும் ஃபங்க்ஷனா தான் இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி
இம்மீடியட் விசினிட்டியில இருந்த பேட் ஹனூன், பேட் லஹியால வந்து இன்னும் வந்து ஆபரேஷனல் கண்ட்ரோலை முழுமையா கொண்டு வர முடியலங்கிறதுலே நமக்கு தெரியுது. இன்னும் அந்த பகுதியில இருந்து டனல்ல இருந்து வந்து தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கொரில்லா வார்ஃபேர்ல இந்த ரப்பலுக்குள்ள இருந்துகிட்டு, இந்த ஒட்டுமொத்த இடிபாடுகளுக்குள்ள இருந்துகிட்டு வீரர்கள் தாக்குதல் நடத்துறத உங்களால எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களால அனுமானிக்க முடியாது எங்கிருந்து வராங்க, எங்கிருந்து போறாங்க, எதையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா முழுமையான ஸ்ட்ரக்சர் இருந்தா கூட தேடி கண்டுபிடிக்கலாம். இங்க முழுமையான ஸ்ட்ரக்சரே இல்லை, எல்லாமே உடஞ்சு போச்சு. ஸோ அதனால அதுதான் இப்ப இங்க பெரிய அதாவது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான அடிப்படையே வந்து ரப்பலா மாத்தினதுதான் இந்த அர்பன் வார்ஃபேர்ல மிகப்பெரிய சிக்கலா போயிருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால இது ரெண்டுமே அதாவது ரெண்டு கான்டெக்ஸ்ட். இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கிற போருங்கிறது வேற, ஒரு நாட்டினுடைய மக்கள் கொரில்லா அமைப்பா மாறி அவங்க தாக்குதல் நடத்துறதும் அந்த பகுதியை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கான முயற்சிங்கிறதும் வேற. ரெண்டாவது, இஸ்ரேலுங்கிறது இதுகால் வரைக்கும் அவங்க எப்படி போர்களை வந்து அணுகி இருக்கிறாங்கன்னா, அவங்க இம்மீடியட்டா ஒரு மாசம் இல்ல ஒரு 20 நாள் 30 நாள்ல வந்து போரை முடிக்கிற மாதிரியான போர் முறைகள் தான் வந்து இது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. நீண்ட நெடு நாட்கள் நின்று தாக்கு பிடிக்கிற அளவுக்கு முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர்ற அளவுக்கு வந்து அவங்க போரை வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்போ சிரியா மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு அரசாங்கத்தை வந்து கம்ப்ளீட்டா நீக்கிட்டு அந்த பகுதியை வந்து முழுமையா ஆக்குப்பை பண்றதுங்கிறது வேற. ஏற்கனவே எதிர்நிலைப்பாட்டுல எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்கிட்ட சண்டை போட்டு அந்த பகுதியை கைப்பற்றுறதுங்கிறது வேற. ஸோ இப்ப இது ரெண்டும் வெவ்வேறானது. ஸோ அதுதான் முடியாம இருக்கு. நம்ம ஒன்றும் புதுசா வந்து சிந்திச்சு இல்ல இது நடந்துரும் அது நடந்துரும்னு சொல்றதெல்லாம் வேற. இங்க நடந்திருக்கிறது என்ன, இப்ப இந்த 2 வருஷத்துல ஏன் அது முடியல அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற கேள்வி. முடியலன்னா அதுக்கான காரணம் போரியல் ரீதியா மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு இந்த பகுதியில அப்படிங்கிறது தான். இப்போ கொரில்லா வார்ஃபேர்ல இவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியலங்கிறது தான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ஒன்றும் எதையும் வந்து நம்ம அனுமானத்துல சொல்லல. இது எல்லாமே நடந்திருக்கிற விஷயங்கள். 2 வருஷமா நடந்துட்டு இருக்கிற போர்ல எதையும் வந்து எந்த பகுதியையும் வந்து ஆபரேஷனல் கண்ட்ரோல்ல வந்து உங்களால கொண்டு வர முடியல அப்படின்னா இதுக்கு மேல எப்படி கொண்டு வர போறீங்க, எப்படி கொண்டு வர முடியும்? இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவத்தை விட இப்ப பலமான இராணுவம் இஸ்ரேல்கிட்ட இருக்கா? ஏதாவது மாறிடுச்சா? எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வீக்கான இராணுவமா போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இன்னும் சொல்ல போனா தோராயமா வந்து மற்ற நியூட்ரலான சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிற தகவல் பிரகாரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 பேருக்கு மேல வீரர்கள் வந்து பணியிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. காயத்தினாலையும் உயிரிழப்புகளாலையும் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இன்னொரு தகவல் வந்து ஹிப்ரோ மீடியாவில இருந்து வர்ற தகவல் வந்து 1,00,000 பேர் வந்து போர்ல இருந்து வெளியேறிட்டாங்கிறாங்க. 1,00,000 பேருக்கு பாதிப்பு, கடுமையான பாதிப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கேசுவாலிட்டிஸை வந்து மறைக்கிறாங்க, பொய் சொல்றாங்க. 1,00,000 பேர் ஏற்கனவே குறைஞ்சிருக்கிறாங்க. ரிசர்விஸ்ட் வரமாட்டேன்றாங்க. ரிசர்விஸ்ட் எல்லாம் வெளியில ஓடிட்டாங்க. இப்ப யுக்ரைன்ல என்ன நடக்குது அந்த மாதிரியான சூழ்நிலை இங்க இருக்கு. ஏற்கனவே 1 மில்லியன் பாப்புலேஷன், இப்ப இந்த ஈரான் கூட நடந்த போர்ல வந்து 1 மில்லியன் பாப்புலேஷன் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து கடல் மார்க்கமெல்லாம் தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. சைப்ரஸ் நாட்டுல வந்து கிட்டத்தட்ட வடக்கு சைப்ரஸ் பகுதியை முழுக்க வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணிக்கிட்டதா சொல்லி சைப்ரஸ்ல பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது எதுவுமே சஸ்டைனபிளா இல்லை. இப்ப இவங்க வந்து வெற்றி அடைகிறாங்கன்னா, இப்போ முன்னாடி இப்ப ரஷ்யா கிட்ட வந்து போர் வீரர்கள் பஞ்சம் இல்லாம இருக்கிறாங்க. ரிசர்விஸ்ட் புதுசா ரெக்ரூட் பண்றதுக்கு மாசத்துக்கு 30,000 பேர் ரெக்ரூட் பண்றாங்க புதுசா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரிசர்விஸ்ட வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஃபைட் பண்ற ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ். இதுல பெரிய பாதிப்புகளை யுக்ரைன் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. யுக்ரைன்ல வந்து உயிரிழப்புகள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. ட்ரம்ப் சொல்றத பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அது அப்படியே உல்டாவா இருக்கும். அது நீங்க ட்ரம்ப்பை நம்புறதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ஜோக்கரை நம்பலாம். ஸோ அதனால ட்ரம்ப் தான் வந்து சொல்லலாமே தவிர களத்துல வந்து யுக்ரைனியன் உயிரிழப்புகள் வந்து பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த நாடே வந்து டெசர்ட் ஆயிருக்கு. இளைஞர்கள் பூரா நாட்டை விட்டு வெளியேறிட்டானுங்க. அதனால அங்க வந்து வீரர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல வீரர்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணக்கூடிய பலம் இருக்குது. ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டு, அதுவும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலான நியூக்ளியர் ஸ்டேட்டு. ஸோ அதனால அந்த கான்டாக்ட்குள்ள வந்து அவங்களால அது முடியுது.
இவங்களால அது முடியலங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம். இப்போ இவங்க 1,00,000 வீரர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்கன்னா என்ன சொல்ல போனா நீங்க இப்ப இத உதாரணத்தை எடுங்க. ஹமாஸ்ல வந்து ஆரம்பத்துல இந்த போர் ஆரம்பிக்கும் போது 40,000 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி தோராயமான எஸ்டிமேஷன் சொன்னுச்சு. இப்போ 1,00,000க்கு மேல இருக்காங்குது. அப்படின்னா அதிகமா இருக்கிறாங்க, வீரர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அதே போல வீரர்கள் வந்து பதுங்கி இருக்கிறதுக்கான இடம் வந்து இன்னும் இருக்குங்கிறத அவங்களுடைய தாக்குதல்கள்லயே உறுதிப்படுத்துது. இன்னும் வந்து பெரும் தலைகள் எல்லாம் வந்து கொலை பண்ண முடியாம தான் தடுமாறிட்டு இருக்கு இஸ்ரேலு. சோ அதனால இதுல எப்படி சாத்தியம், இல்ல வேற என்ன மேஜிக் எதுவும் பண்ண போறாங்களா என்னன்னு தான் தெரியல. ஆக்சுவலா வந்து நீங்க ஓகே, நம்ம எமோஷனலா பார்த்தோம்னா உயிரிழப்புகள், பெரிய உயிரிழப்புகள் சந்திக்கிறாங்க. 2 மில்லியன் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 பேர் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லி எஸ்டிமேஷன் சொல்லுது. அதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு தான், ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு, சொல்ல முடியாத அளவுக்கான பாதிப்பு தான். ஆனா ராணுவ ரீதியா இதை சஸ்டெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இஸ்ரேல்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கலா யதார்த்தம். அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம ஒன்றும் பெருசா சிந்திச்சு அனுமானிச்சு இது இப்படி நடந்துரும் அது அப்படி நடந்துரும்லாம் நம்ம சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற கலா யதார்த்தம், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள், 2 வருஷத்துல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் வருது, இப்ப என்ன சண்டையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் வச்சுதான் சொல்றோம். நம்ம எதையும் வந்து இட்டுக்கட்டிலாம் சொல்லலை, இல்ல ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்கறதுக்காகவும் சொல்லலை. ஏதாவது நம்பிக்கை கொடுக்கணும், ஓகே அப்படியே தோழர்கள் எல்லாம் வந்து தோண்டுட்டாங்க அதனால நான் வந்து நம்பிக்கை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நம்ம பேசல. நம்ம பேசுறது இருக்கிற விஷயங்களை தான் பேசணுமே தவிர எதுவுமே வந்து நம்ம இட்டுக்கட்டி பேசல. ஓகே ஓகே இல்ல, ஏன்னா எனக்கு சந்தேகம் எப்பெல்லாம் கொஞ்சமா எட்டுனாலும் உடனே அதை கேள்வியா வச்சிருவேன். காரணம் ஏன்னா நம்ம தோழர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை கேட்கறதான் என் வேலை அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய இடத்துல தோழர்கள் கேட்டாங்க, 2 3 பழைய இதுல எல்லாம் கேட்டாங்க. மேபி இந்த ஒரு வாரத்துக்கு பிறகு தோழர்களுக்கு அது போல ஒரு சந்தேகம் வரலாம் அப்படி கூட தோணுச்சு, அதனாலதான் நான் அதை கேட்டேன். இப்ப இதுல வந்து நேத்து நைட்டு ஒரு தகவல் வந்துச்சு. அது வந்து 2ஆ நான் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு வந்த பிறகு, அதாவது வந்து டிசாம் பண்றது, ஏன்னா வந்து யூகே, ஜெர்மனி இவங்கெல்லாம் பேசுறது, கனடா இவங்கெல்லாம் பேசுனதுல வந்து டிசாம் டிசாம் அப்படின்றது திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஹமாஸ் வந்து எல்லாத்தையும் விட்டுறணும், ஆயுதங்கள் எல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து நீங்க இடத்த விட்டு வெளில போயிடணும் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் பேசும்போது அப்போ ஹமாஸ் தரப்புல இருந்து ஐ திங்க் அபு உபைதா சொன்னாரா இல்ல வேற ஒருத்தர் வெளியில இருந்து அவங்களுடைய இன்னொரு தலைவர் சொன்னாரா தெரியல, ஆயுதங்களை கைவிடுறதுன்றது இப்போதைக்கு நடக்காத காரியம், அதுக்கு ஒரு வழி இருக்கு, நாங்க ஆயுதம் கைவிடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. காசாவா வெஸ்ட் பேங்க் ரெண்டையும் சேர்த்து பாலஸ்தீனை விடுதலை பண்ணிருங்க, ஜெருசலம் அதனுடைய தலைநகர், இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஆயுதத்தை கைவிட்டுறோம், அது வரைக்கும் ஆயுதம் தாங்குவது எங்களின் உரிமை அப்படின்னு ரொம்ப அழுத்தமா அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆயுதம் தாங்குவது எங்களின் உரிமை அப்படின்றது அவங்க ரொம்ப வித்தின் செகண்ட் டேவே, ஐ திங்க் அக்டோபர் 9ஆம் ஈவினிங்கே சொல்லிட்டாங்க ஏன் எங்களோட உரிமை ஆயுதம் தாங்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கமே கொடுத்து ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்க ஹமாஸ் தரப்புல இருந்து. இப்போ நேத்து நைட்டு வந்த தகவல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரு யோசனை ஏதாவது சொல்றாங்க, டோட்டலா ஒட்டுமொத்த காசாவையும் நாங்க திரும்ப கட்டி கொடுத்துட்றோம், திரும்ப டோட்டலா கட்டி கொடுத்துட்றோம், ஹமாஸ் வந்து இங்கேருந்து வெளியே வெளியே போயிடணும், ஹமாஸ் வந்து அங்க ஆட்சி பண்ணக்கூடாது, ஹமாஸ் டோட்டலா இங்கேருந்து வெளியேறிடணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சு, அந்த பிளானை வந்து இதை அறிவிச்சா என்ன, அதை வந்து நம்ம ஸ்பீச்ல கொடுத்தா என்ன அப்படின்னு ட்ரம்ப் பேசாதாகும். அதுக்கான ஒரு பேப்பர், நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஒரு கவர்மெண்ட் பண்ணும் இல்லையா, எதெல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எதெல்லாம் பாசிபிலிட்டின்னு, அப்படி ஒரு ஒரு ஆப்ஷனையும் வந்து அவங்க பண்றதா சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா, நீ விட்டுட்டு வெளில போயிடுறா திருப்பி உள்ள வந்து பூந்து எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. இது ஏற்கனவே நடந்திருக்கு, பிளாக் செப்டம்பர் நினைக்கிறேன், அந்த லெபனான்ல நடந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இதுல இன்னொரு வார்த்தையை அவங்க சொல்லலை, டிசாம் பண்ணுங்க, மொத்தமா ஹமாஸ் வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க, காசாவை நாங்க திருப்பி கட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாலஸ்தீன்ற வேர்டு ஏன் இவங்க தரப்புல இருந்து வர மாட்டேங்குது, அமெரிக்கா தரப்புல இருந்து வர மாட்டேங்குது. இதுக்கு நடுவுல இவ்வளவுக்கு நடுவுல 14 காங்கிரஸ் உறுப்பினர்கள் சேர்ந்து, ரோ கண்ணா தலைமையில ஒரு 14 பேர் சேர்ந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க ட்ரம்புக்கு, நீங்க பாலஸ்தீனை வந்து ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் பண்ணுங்க, அங்கீகாரம் பண்ணிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த திருப்பி காசாவை கட்டி கொடுக்குறேன் அப்படின்றதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே வச்சிருந்த நோக்கம் தான், ட்ரம்ப் ரிவேரா வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொன்னதுதான், வேற என்ன. ட்ரம்ப் ரிவேரா கட்டி கொடுக்கறது, இது ஒட்டுமொத்தமா வந்து அவனுங்க பிளான் போட்டு பண்றானுங்க. டோனி பிளேயர் வந்து இதுக்குதான் முழுசா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். டோனி பிளேயர் ஒரு போர் குற்றவாளி,
டோனி பிளேயர் வந்து இப்ப அவனுடைய இன்ஸ்டிடியூட் ஒன்று வந்து ஆரம்பிச்சு அதை வந்து ஃபுல்லா அந்த திங்க் டேங்க் மூலமா வந்து இந்த திட்டமிடல் தான் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய ஆள் தான் வந்து ஜொனத்தன் பால்ங்கிறவன் வந்து இப்போ சிரியாவில் வந்து ஆட்சியை கட்டுப்படுத்துறதுக்கான முழுமையான பணியில ஈடுபட்டு இருக்கான். அதுக்காக இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ மூலமா அந்த வேலையில வந்து முழுசா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ஜிஓல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் வந்து இன்னைக்கு ஜுலானியினுடைய அட்வைசரா இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து அவனுக்கு நீண்ட கால திட்டம் தான். இப்போ இதுல என்னன்னா காமெடி என்னன்னா, இவனுங்க சொல்றதுக்கு வந்து முதல்ல நீங்க உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். அப்புறம்தான் வந்து நீங்க சொல்றதை வந்து ஏத்துக்கலாமா வேணாமான்ட்டு. உங்க வரலாறு எடுத்து பார்த்தா நீங்க எதையுமே சொன்னது செஞ்சது இல்லைங்கிறது தான் வரலாறு. லெபனான்ல வந்து கேரண்டி கொடுத்தது, சீஸ்ஃபயருக்கு கேரண்டி கொடுத்தது யாரு? அமெரிக்காவும் பிரான்ஸும். அங்க என்னத்தை செயல்படுத்தினானுங்க? இவனுங்களோட கேரண்டிங்கிறது தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரி. ஸோ அதனால இவனுங்க கேரண்டியை நம்பி போறதுக்கு எவனும் முட்டாள் கிடையாது. இவனுங்க சொல்லிக்கலாம், இவனுங்க பேசிக்கலாம், இவனுங்க கனவுலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க, யதார்த்த உலகத்துல இல்ல. இவனுங்களுக்கு எவனும் மரியாதை கொடுக்கறது இல்ல. இவனுங்க எதையும் வந்து செயல்படுத்தவும் மாட்டானுங்க, எதையும் உண்மையை பேசவே மாட்டானுங்க. ஒட்டுமொத்தமா பேசுறது பூரா பொய் மட்டும்தான். ஸோ அதனால இதுல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், நான் வந்து ட்ரம்ப் ரெவேரா உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னதனுடைய பிளான் தான் இது. அதை சுத்தி வளைச்சு வேற வகையில சொல்றானுங்க. இதுல ஹமாஸ் வந்து வெளியேறணும்ன்றானுங்க. இவனுங்க ஒட்டுமொத்தமாவே அதுதானே எல்லா அமைப்புகள்ட்டையும் சொல்றானுங்க. இப்ப ஹெஸ்புல்லா வந்து டிசாம் பண்ணுங்கிறானுங்க, ஹமாஸை டிசாம் பண்ணுங்கிறானுங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க தான் போர்ல வெற்றி அடைகிறீங்க, போர்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லா பக்கத்துலயும் வெற்றி அடைகிறீங்க, அப்புறம் எதுக்கு அவங்க வந்து டிசாம் பண்ணணும்னு கேக்குறீங்க? அவங்க தான் தோத்து போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட டிசாம் பண்ண சொல்றீங்க? இப்ப நீங்க உள்ளுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னா அழிக்கிறதுக்கு நீங்க போக வேண்டியது தானே, ஏன் வந்து டிசாம் பண்ண சொல்லி கேக்குறீங்க? இப்ப எதுவுமே உண்மை கிடையாதுங்கிறது தான் தெரியுது. இவனுங்க சொல்றதெல்லாம் வந்து தண்ணியில எழுதணும், இவனுங்க ஊரை ஏமாத்துறதுக்காகத்தான் பேசுறானுங்களே தவிர உண்மை எதுவுமே இவனுக்கு பேசுறது கிடையாது போல. நீங்க இந்த ஹெஸ்புல்லா அப்படின்னு சொன்னதுனால அங்க வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஹெஸ்புல்லாவை டிசாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு வந்து கடைசியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சு. சவுதி அரேபியா தான் இதுல வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது. செவ்வாய்க்கிழமை ஒரு மீட்டிங் நடக்க போது, அந்த மீட்டிங்ல வச்சு ஹெஸ்புல்லா வந்து டிசாம் பண்ணணும்னு இவங்க வந்து இது பண்ண போறாங்க, சட்டமே கொண்டு வர போறாங்க, சம்திங் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று நடந்துச்சு. நடந்ததுல வந்து இந்த இது தொடங்கும் போது, மீட்டிங் தொடங்கும் போதே அமல் மூவ்மெண்ட்டோடைய எம்பிக்களும் ஹெஸ்புல்லாவோட எம்பிக்களும் கோவமா சண்டை போட்டு வெளில வந்துட்டாங்க. நீங்க வந்து நாங்க வெளில வர்றோம், நாங்க ஓட்டு போட்டு தான் நீங்களே ஜெயிச்சிங்க, நீங்களே இந்த இடத்துக்கு வந்தீங்க, நீங்க வந்து இது பண்றோன்றது ரொம்ப முட்டாள்தனமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது ஒரு எம்பி சொல்லிட்டே போயிருக்காரு. நம்ம வந்து லெபனானும் இஸ்ரேலும் சண்டை போடணும், அதுக்கு என்ன ஒன்றுன்றதை பார்க்காம நீங்க என்ன லெபனான்காரனுமே சண்டை போடுறதுக்கு வேலை பார்க்குறீங்களா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி வெளில சத்தம் போட்டுட்டு அவங்க வெளில வந்துட்டாங்க. இதுல வந்து நேத்து காலையில அங்க இருந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு தகவல் வந்து வந்துச்சு. அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இதுல இருந்து நமக்கு கிடைச்சது என்னன்னா, பிரான்ஸ் வந்து இதை எப்படி பாக்குது அப்படின்னு உள்ள இருக்கிற ஒரு இது. அது வந்து ஒரு தலையங்கம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பத்திரிகையோட தலையங்கம் மாதிரி. அந்த பத்திரிகை என்ன சொல்லுது, அந்நகர் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அது என்ன சொல்லுதுன்னா, பிரான்ஸ் வந்து இதை விரும்பல, அதாவது வந்து 100% ஜீரோ வெப்பன்ஸ் அப்படின்ற இடத்துக்கு ஹெஸ்புல்லாவை தள்ளுறத வந்து பிரான்ஸ் விரும்பல. இவங்க வந்து டோட்டலாவே ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிருவாங்க அப்புறம் இஸ்ரேலுக்கு. இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எதுவுமே இருக்காது, உள்ளுக்குள்ள சண்டை வராம இருந்தா போதும், அவங்க இருக்கு இப்போ என்ன செட்டப் இருக்கோ அந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும், அமைதியா இருந்தா போதும்னு பிரான்ஸ் நினைக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு ஏன் இது வந்து இவங்களுக்கு எங்க இருந்து தகவல் கிடைச்சுன்னு தெரியல, அவங்க ஏன் அதை அப்படி எழுதுனாங்கன்னு அந்த செய்தித்தாள் எழுதுச்சுன்னு தெரியல. மேபி அவங்க உள்ளுக்குள்ள இருந்து வேற ஏதாவது சோர்ஸ் கிடைச்சு சொல்றாங்களா? அப்படி சொன்னா, மேபி ஹைப்போதட்டிக்கலா நான் சொல்றேன், அப்படி சொன்னா பிரான்ஸ் இந்த கடந்த ஒரு மாசத்துல ஏதாவது ஸ்டெப்புக்கு மாறி இருக்கா? அதாவது வந்து நான் சொல்றது பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் இல்ல, லெபனான் பொறுத்த வரைக்கும். லெபனான் வந்து நம்ம தான் விட்டு கொடுத்துட்டு போனோம், இது நம்மளுடைய காலனியா இருந்தது, இதுல வந்து நம்மளோட ஹோல்டு தான் இருக்கணும், இதுல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது நமக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்குதா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது வந்து நேத்து வந்து ஹெஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசம் பேசியிருக்கிறாரு. அவரு பேசும்போது என்ன சொன்னாருன்னா, முதல்ல வந்து நீங்க இந்த நாட்டுடைய விடுதலையை பேசுங்க, நீங்க அதை விட்டுட்டு வேற எதெல்லாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க,
நாங்க எக்காரணம் கொண்டு இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். மிக கடுமையான கண்டனத்தை நாங்க பதிவு பண்றோம் உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு திரும்ப அந்த செய்தி வந்த உடனே எனக்கு என்ன தோணிருச்சுன்னா, நாங்க மிக கடுமையான கண்டனத்தை பதிவு பண்றோம்னு ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த உடனே ஒருவேளை இங்க சட்டத்தையே ஏத்திட்டாங்களோ அப்படின்லாம் எனக்கு டவுட் வந்துருச்சு. அங்க என்ன நடக்குது? இது அடுத்த ஸ்டெப் எதை நோக்கி நகர போகுது? ஏன்னா 14ஆம் தேதி அடுத்த கூட்டத்தை வச்சிருக்காங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி. ஒரு எ 8 நாள் கழிச்சு திருப்பி 14ஆம் தேதி அந்த அடுத்த கூட்டத்தை வச்சிருக்காங்க. எப்படி இது நகரும்னு நினைக்கிறீங்க? இது எங்கேயும் நகராது. இது இப்படியே தான் இருக்கும். வேற ஒன்றும் இதுல ஒன்றும் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகிறத தவிர வேற வழியும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நாடு கிடையாது, ராணுவம் கிடையாது. இங்க இருக்கிற சிவிலியன் கவர்மெண்ட் ஒரு மொக்க கவர்மெண்ட். அவனுங்க வந்து உலகத்தாளத்து நிர்ணயிக்கப்படுறவனுங்க. இப்ப நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயத்துல வந்து சவுதி அரேபியாவினுடைய அழுத்தம், இந்த சவுதி அரேபியாவினுடைய பப்பட்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் தான் ஜோசப் அவோனும் அந்த நாட்டினுடைய பிரதமரா வந்து இருக்கிற நவாஸ் சலாமும். ஸோ நவாஸ் சலாமுக்கு இந்த நாட்டுல வந்து அந்த ஆள் குடியுரிமை வந்து இன்னொரு நாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல வச்சிருக்கான். அந்த இந்த நாடுன்னு தெரியல, அமெரிக்காவா இல்ல வேற நாடான்னு. நவாஸ் சலாம் வந்து குடும்பமே இங்க கிடையாதான். லெபனானுக்குள்ள குடும்பமே கிடையாது. அந்த ஆளுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் யார்ட்டையுமே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. அந்த ஆளு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஜட்ஜா இருந்தவன். ஸோ அந்த பொறுப்புல இருந்து ஒரு ஒரு எப்பவுமே வந்து மேற்கத்திய ஏகாதிபத்தியம்ங்கிறது ஒரு ஒரு ஆத்தென்டிக் ஃபிகர் மாதிரி தான் ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு பக்கத்துல வந்து போடுவானுங்க. பெரிய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியில இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி தான் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுவானுங்க பப்பட்டா. அப்படி கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டவன் தான் அந்த நவாஸ் சலாம். ஜோசப் அவோன் கூட வந்து லெபனான்ல இருக்கக்கூடியவன், லெபனானுடைய இராணுவத்துல வந்து தலைமையில இருந்தவன். அவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரு கூடயும் பேசி அமல் மூமெண்ட், ஹெஸ்புல்லா எல்லாருடைய ஒப்புதலும் வாங்கிதான் வந்து அதிபரானான். இவன் அப்படி கிடையாது. இவன் எந்த இதுவும் கிடையாது. இந்த நாட்டுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐ திங்க் வந்து பிறப்பினால அவன் வந்து லெபனான்காரனே தவிர வேற எதுவுமே கிடையாது. அது யாருடைய அழுத்தம், ஏன் வந்து இப்ப இதெல்லாத்தையும் வந்து செயல்படுத்தி கொண்டு வரானுங்கன்னாக்க, நீங்க சொன்ன மாதிரி அரபு நாடுகளினுடைய அழுத்தம். ஏன்னா இப்ப வந்து லெபனானுடைய பொருளாதாரம் பெரிய சிக்கல்ல இருக்கு. ரெண்டாவது அங்க அந்த சவுத்துல ஏற்பட்ட அழிவு, இந்த இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்னால ஏற்பட்ட அழிவு, அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஹெஸ்புல்லா தயாரா இருந்தது, அறிவிப்பும் பண்ணியிருந்தது. ஆனா அந்த பணத்தை வரவிடாம தடுக்கிற வேலையில இன்னைக்கு அமெரிக்கா முழுசா ஈடுபடுது. இன்னும் சொல்ல போனா கிரிப்டோ கரன்சி கூட வந்து வர முடியாத அளவுக்கு தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு அங்க இருக்கிற எக்ஸ்சேஞ்சுகளை மூலமா. ஸோ அதனால பணத்தை வந்து உள்ள கொண்டு வர முடியல. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல நிவாரணம் கொடுக்கறதுக்கான முயற்சியை வந்து டீரெயில் பண்றதுக்கான நடவடிக்கையில முழுக்க முழுக்க பிளாக் பண்றதுக்கான வேலையில அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சமாளிக்க முடியாம தான் அங்க இருக்கிற சிவிலியன் அரசாங்கங்கிறது ஒரு லிப் சர்வீஸ் தான் பண்றானுங்க. அமெரிக்கா சொல்றதுக்கு கேட்டுக்கிட்டு சரி ஓகே அமெரிக்கா சொல்றதெல்லாம் நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிப் சர்வீஸ் பண்றானுங்க. IMF லோன் தரேன்னு சொல்லி இருக்கிறானுங்க. அந்த லோனை வாங்குறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. மற்றபடி இது செயல்பாட்டுக்கு வரக்கூடிய சூழல் இல்லை, செயல்பாட்டுக்கு வரத்துக்கும் வாய்ப்பும் இல்லை. அதே நேரத்துல நீங்க அடுத்து சொன்ன முக்கியமான விஷயத்துல இந்த ஒரு பத்திரிகையை பத்தி சொன்னீங்க. இங்க இருக்கிற பத்திரிகைகள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்க கணக்கு எடுத்துக்கலாம், ஒரு 90% பத்திரிகைகள் வந்து மேற்கத்திய நாடுகளாலேயும் அரபு நாடுகளாலேயும் இயக்கப்படுது. அவங்களோட ஃபண்டிங்ல தான் இங்க இருக்கிற பத்திரிகைகள் இயங்குது. இப்போ பிரான்சினுடைய நிதி மூலாதாரத்துல மூலமா வந்து இயங்கக்கூடிய பத்திரிகையா தான் இருக்கும் நீங்க சொல்ற பத்திரிகை. ஸோ அதனால இந்த பத்திரிகைகள் லெபனான்ல இருந்து வருது, அதனால இது ரிலையபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட NGOs வந்து லெபனான்ல வேலை செய்யுது. லெபனான் வந்து ஒரு பிளவுபட்ட நாடு. ஆனா இந்த போருக்கு அப்புறம் அது பிளவுபட்ட நாடு. ரெண்டாவது சிரியால ஏற்பட்ட இந்த தீவிரவாதிகள் வருகைக்கு அப்புறம் அது ஒன்றுபட்டு நிக்குதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சூழலா இருக்கு. இப்போ அந்த நாடு வந்து பிளவுபட்டு கிடக்கிற செக்டர்ல பிளவுபட்டு கிடக்கக்கூடிய நாடா இருக்கிறது இன்னைக்கு ஒன்றுபட்டு நிக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து புரியுது, மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத
அவங்க சிரியால பாக்குறாங்க. அதாவது ஆயுதங்கள் தங்கள்கிட்ட இல்லைனாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிரியால பாக்குறாங்க. அங்க இருக்கிற சிரியன், இந்த சிரியாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அல் கொய்தா தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க, அலவைட் மக்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, ட்ரூஸ் மக்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, அடுத்து வந்து கிறிஸ்டியன் மக்களுக்கு எதிராக என்ன பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க, அதே போல குர்திஸ்தான் மக்கள் குர்து மக்களுக்கு எதிராக பண்றதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பகுதியில உள்ளுக்கு வந்தாங்கன்னா, ஹெஸ்புல்லா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா அங்கிருந்து லெபனான்ல இருந்து வர ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லயும் எல்லாருமே வந்து ஆயுதங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க. எல்லாருமே வந்து சந்தைகள்ல ஆயுதங்களை, தங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. லைட் வெப்பன்ஸ், கிரெனைடு, கன்னு, ஷார்ட் கன்னு எல்லாமே வாங்கி அவங்களும் தங்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சொசைட்டியும், லெபனானுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த சொசைட்டியும். ஸோ இவ்வளவு அச்சுறுத்தல்களை எல்லா பக்கத்துலயும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அழுத்தம் ஹெஸ்புல்லா வந்து டிசாம் பண்ணுங்கிற அந்த அழுத்தம் வந்து எங்கிருந்து வந்ததுன்னா அமெரிக்கன் தரப்புல இருந்து வந்தது. அமெரிக்காவினுடைய ஆண்வாயா நியமிக்கப்பட்டிருக்கிற, ஏற்கனவே இப்போ 3 ஆண்வாய் மாத்திட்டானுங்க. அமக்ஸ் ஹாக்ஸ்டைன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் முதல்ல இருந்தான். அவன் வந்து இஸ்ரேல் ஐடிஎஃப்ல வேலை பார்த்தவன். அதுக்கப்புறம் வந்து மோர்கன் ஒர்டேகாஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கொண்டு வந்து போட்டானுங்க. அந்த அம்மா வந்து டேவிட் ஸ்டார் ஆஃப் டேவிட் ஸ்டார்ன்னு நினைக்கிறேன். அந்த இஸ்ரேலினுடைய கொடியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டாரை வந்து ரிங்கில போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கதான் வந்து கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி எல்லாரையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து அவரு ட்ரூஸ் கம்யூனிட்டியினுடைய லீடரா இருக்கக்கூடிய ஜும்லாட் வந்து அவங்களுக்கு செருப்படி பதில் கொடுத்தாரு. அதனால அவங்க அதுக்கப்புறம் அவங்கள மாத்தி புதுசா துருக்கியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அம்பாசிடர், இப்போ துருக்கிக்கு அவன் தான் அம்பாசிடரு, டாம் பராக் அப்படிங்கிறவனை வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க. இந்த பகுதிக்கு அல்ஜுலானி, இந்த சிரியா, லெபனான் இந்த பகுதிக்கு முழுக்க வந்து ட்ரம்பினோட ஆண்வாயா போட்டிருக்கிறானுங்க. அவன் தான் இந்த டிமாண்ட் எல்லாம் வச்சவன். அவன் கொடுத்த டிமாண்டை தான் இவங்க வந்து இப்போ ஒப்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் டிமாண்டுன்ட்டு. அப்போ இந்த டிமாண்டே லெபனானுக்குள்ள இருந்து வரல, இந்த டிமாண்டு அமெரிக்கா கிட்ட இருந்து வருது. அந்த டிமாண்டுக்கு வேலை பார்க்குறானுங்க இங்க இருக்கிற நவாஸ் சலாம் பிரதமரும் ஜோசப் அவோனும். இப்போ ஜோசப் அவோன் கூட வந்து அதை கண்டிஷன் வைக்கும்போது 3 கண்டிஷன் வச்சான். ஒன்று வந்து வச்சாப்புல, ஒன்று வந்து முதல்ல வந்து இஸ்ரேல் தன்னுடைய ஆக்குபேஷனை வந்து நிறுத்தணும், ஆக்குபேஷன்ல இருந்து அவங்க வெளியேறணும், பிடிச்சி வச்சிருக்கிற பகுதிகளை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஆர்மிக்கு மட்டும்தான் வந்து வெப்பனுக்கான ரைட்ஸ் கொடுக்கணும், மற்றவர்கள் எல்லாம் வந்து டிசார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. மூன்றாவதா வந்து வேற ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த 3 விஷயத்தை தான் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுல முதல் விஷயமா அவர் சொன்னது வந்து இஸ்ரேலினுடைய ஆக்குபேஷனை வந்து அவங்க விட்ரா பண்ணி போகணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் டிமாண்ட். அது நடந்ததுனால ஹெஸ்புல்லாவினுடைய டிசார்மமெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருந்தாரு. ஆனா நவாஸ் சலாம் வந்து இன்னைக்கு அப்படி இல்லை. நவாஸ் சலாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் கம்ப்ளீட்டா வந்து சவுதி அரேபியா, அமெரிக்காவால நியமிக்கப்பட்ட ஒரு கம்ப்ளீட் பப்பட்டு. அவனுக்கு இங்க எந்த ஹோல்டும் கிடையாது, யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு வாய்ஸ்ராய் மாதிரிதான் போட்டிருக்கானுங்க அவனை, இந்த பகுதியினுடைய பிரபு மாதிரி கொண்டு வந்து அவனை போட்டிருக்கிறானுங்க. ஸோ அவன் எது வேணாலும் பேசலாம். பட் ஆனா செயல்பாட்டுக்கு அதெல்லாம் வருமா, அதெல்லாம் நடத்துமான்னா நயீம் காசம் சொன்னதுதான். நயீம் காசம் தெளிவுபடுத்திட்டாரு, டிசார்மமெண்ட்ங்கிறது பேச்சுங்கிறது உள்நாட்டு தொடர்புடையது. அதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்னன்னாக்க, முதல்ல வெளிநாட்டில இருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அக்ரஷனை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. முதல்ல நீங்க உங்களுடைய கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கிறது 1701ங்கிறத மையமா வச்சுதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுச்சு. 1701 வந்து நீங்க கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நடவடிக்கையில முதல்ல ஈடுபடணும். அதையே நீங்க பண்ணாதவங்க எப்படி அடுத்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு மனம் வருது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. ஸோ அவர் சொல்றது வந்து லெபனானுக்குள்ள எந்த பிளவும் வரக்கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கிறோம்.
அந்த மாதிரி ஒரு பிளவு வர்றது. அரசாங்கம்ங்கிறது சாவர்னிட்டியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு. அரசாங்கம் வந்து இன்னைக்கு செயல்படாம இருக்கு. அதனுடைய பொறுப்புகளை அது தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கு. அது செயல்படுத்தல. அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கும் இஸ்ரேலினுடைய அழுத்தத்துக்கும் அது அஞ்சு கிடக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற கருத்து. ஸோ அதனால இதுல ஹெஸ்புல்லாவை டிசார்ம் பண்றதுக்கான ஃபோர்ஸ் முதல்ல இங்க கிடையாது. யாரு வந்து டிசார்ம் பண்றது? யாரும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த இந்த தீவிரவாதிகள் வந்து எல்லைப்புறத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா செக்டுக்குமே வந்து அச்சுறுத்தல் இருக்கு. எல்லா செக்டுமே ஆயுதத்தை கொண்டு வர்றதுலதான் கவனமா இருக்கிறாங்க. எல்லாரும் எல்லா குடும்பங்களும் வந்து ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு நிலையில லெபனான் ஆர்மி ஒன்றும் பண்ணாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த வடக்கு பகுதியில நடந்த இன்கர்சன்ல தீவிரவாதிகள் லெபனானுடைய பகுதிகள் உள்ளுக்கு வரும்போது ஒரு 10 வில்லேஜுக்கு வந்து பெரிய சிக்கலை உருவாக்குனானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கிளான்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க மீது தாக்குதல் நடத்தி ஜுலானி தீவிரவாதிகளை அடிச்சு விரட்டினாங்க. அப்போ ராணுவம் வந்து கைகட்டி தான் நின்றுச்சே தவிர வேற எதுவுமே பண்ணல. ஸோ அதுதான் லெபனானுடைய ஆர்மி. ஸோ அப்படிதான் வந்து அவங்க இயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வெப்பன்ங்கிறது இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நீங்க ஒரு காலத்துலயும் டிசார்ம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவங்க ஹெஸ்புல்லாவுக்கு வைக்கிற வேண்டுகோள். ஸோ அதனால ஹெஸ்புல்லா இதெல்லாம் கருத்தில் கொள்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஹெஸ்புல்லா கிட்ட நீங்க வெப்பனை வந்து வாங்கவும் முடியாது. அந்த கெப்பாசிட்டியும் உங்கள்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய முயற்சி மேற்கத்திய தரப்புல இருந்து நடக்குது. பட் ஆனா அது நடைமுறைக்கு வருமானா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாங்க இருக்கிற சூழல். ஓகே தோழர். இப்போ நம்ம அப்படியே இன்னைக்கு முக்கியமான அந்த விஷயத்துக்கு வந்துருவோம். நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி நம்ம பேசுறதுக்கும் தொடங்குறதுக்கும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து இந்தியா மேல மேலும் ஒரு 25% வரி அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. இது வந்து ஏற்கனவே 25%, இப்போ 20%, 50% மாறி இருக்கு. எல்லா நாளும் நம்மளுடைய நெருங்கிய நட்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடி வந்து என்ன பண்ணாரு தெரில. அந்த 25%க்கு அடுத்து வந்து அடுத்த ஒரு 25% போட போறன்றப்ப பேசி எதுவும் சமாளிச்சாங்களா, இல்ல இவங்களுடைய வெளியுறவுத்துறை போய் பேசிச்சா, இல்ல இவரே போய் பேசினாரா? எதுவுமே நடக்கல. இதுக்கு நடுவுல கடைசியா என்ன நடந்திருக்குன்னா, இது போட்ட பிறகு இந்த டாரிஃப் வந்து டிக்ளேர் ஆன பிறகு அடுத்த ஒரு 1 ஹவர்ல திரும்ப ஒரு தகவல் வருது. 31 வந்து மோடி வந்து இதுக்கு போறாரு, சைனா போறாரு அப்படின்னு. ஸோ இதுக்கு இடைப்பட்ட இதுல இந்த தகவல் வந்த உடனே பெப்பே எஸ்கோபர் ஒரு ட்விட் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, திஸ் இஸ் த டைம் ஃபார் பிரிக்ஸ் டு எமர்ஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி, இவங்க அடுத்த இடத்துக்கு நகர்றது இதான் சரியான டைம், செஞ்சே ஆகணும் இதை அப்படின்னு. இந்த நகர்வுகள் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து எப்பவுமே சொல்லுவீங்க, இந்த பொருளாதாரத்தை வந்து யுரேஷியன் கான்டினென்ட்டோட கம்பேர் பண்ணி தான் நீங்க சொல்லுவீங்க. இப்போ இந்த நடந்திருக்கிற இந்த 25%+ வரி, இத ஒவ்வொரு தகவல்களை எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்? இது இது வந்து என்ன சொல்றது, என்ன மாதிரியான உலக ஒழுங்கு மாற்றத்துக்கு இது வந்து முக்கியமான நகரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ட்ரம்ப்பை பொறுத்தளவுல அமெரிக்கன் ஏகாதிபத்தியத்தை பொறுத்தளவுல நீங்க அவங்கள்ட்ட அவங்க வந்து உங்களை புள்ளி பண்றாங்க, மிரட்டுறாங்க. மிரட்டும் போது நீங்க பணிஞ்சு போய் அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னாக்கா உங்களை மறுபடியும் மீண்டும் மிரட்டுவான். இதை நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து அவன் மிரட்டலுக்கு பணிஞ்சு அவங்க கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அவங்கள மீண்டும் வந்து அவன் மிரட்டுறதுன்னு நிறுத்த மாட்டான். இன்னும் சொல்ல போனா கைய ஓங்கி இருக்கிறான்னாக்க நீங்க போய் அவன்கிட்ட பேச போனீங்கன்னா அரைஞ்சிருவான் அவன். ஏன்னா புள்ளியினோட வேலை அதுதான். அவனுக்கு வந்து அச்சமுடுறவன் தான் தேவை. அச்சமுடுறவனை கண்டா இப்ப இந்த வடிவேலு ஒரு படத்துல டீ கடை புதுசா திறந்துருப்பாங்க, போய் அடிப்பான். ஊயின்னு கலகம் பண்ணிட்டு அங்கிருந்து ஓட்டம் முடிச்சு ஒட்டியாருவான். வந்து அப்பா மூச்சு வாங்கிக்கிட்டு சோத்துக்குள்ள மறைஞ்சு நின்றுக்கிட்டு பார்க்க சொல்லுவான். அவன் கிளம்பிட்டானான்னு பாடுறா அப்படின்னு. அவன் கிளம்பிட்டான்னா இன்னையில இருந்து நமக்கு அவன் அடிமை. அவன் கிளம்பாம கடையை திறந்து வச்சான்னா அவனுக்கு நாம அடிமைன்னு. அதுதான் அங்க இருக்கிற யதார்த்தம். நீங்க வந்து பயந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அவனுக்கு அடிமை.
ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்து போச்சு. ஸோ இது வந்து பெரிய விலை கொடுத்து தான் வந்து மோடி அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை வந்து இந்த பாடத்தை வந்து கத்துருக்குது. ஏன்னா அவனுங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கே போயிருக்க கூடாது. ரஷ்யா சைனா என்ன பண்ணுச்சுங்கிறது வந்து பார்த்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்ட்டு. சைனா வந்து முடியவே முடியாதுன்றுச்சு. நீ என்ன வேணா பண்ணு, உன்னைய விட நான் நீ ஒரு மடங்கு போட்டேன்னா நானும் அதே அளவுக்கு உனக்கு டாரிஃப் போடுவேன் அப்படின்னு. ஸோ போட்டதுக்கு அப்புறம் எதிர்த்து நிற்கும் போதுதான் வந்து அவன் அச்சமுடுறான். என்ன சொல்ல போனா கனடாவே அதுதான் பண்ணுச்சு. அவனுடைய வேசல் ஸ்டேட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய வேசல் ஸ்டேட்டு, அவனே அதுதான் சொன்னான். அவன் என்ன பண்ணா, நீ டாரிஃப் போட்டனா உன் பொருள் மீது நான் டாரிஃப் போடுவேன்டான்னா, உன்னுடைய பொருட்களை என் நாட்டுல விற்க மாட்டேன், நான் மக்கள் மூலமாவே அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ரேக்ல இருந்து எடுத்து வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் அங்க வந்து அவங்க தணிஞ்சு போனாங்க. அதேதான் பல நாடுகளுக்கு எதிராகவும் நடந்தது. எந்தெந்த நாடெல்லாம் இவனுங்களுக்கு வந்து அச்சமூட்டினதுக்கு வந்து அஞ்சுனாங்களோ அவங்களுக்கு எதிராக பூரா டாக்ஸ் வந்து அதிகமா போட்டிருக்கான். அதுதான் நீங்க புள்ளி கிட்ட போய் பணிஞ்சு போனீங்கன்னா இதுதான் நடக்கும். புள்ளி கிட்ட பணியறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஈரான் அதே வேலையை தான் பண்ணுச்சு. ஈரான் வந்து அவனுக்கு மிரட்டுறானுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு போச்சு. கடைசி என்ன பண்ணானுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால நீங்க அவனுக்கு மிரட்டினானுங்கன்னா நார்த் கொரியா மாதிரி எதிர்த்துதான் நிக்கணுமே தவிர, பணிஞ்சு போனீங்கன்னா உங்களை 4 மிதி மிதிச்சு தான் அனுப்புவான். ஸோ அதுதான் இன்னைக்கு இங்க நடக்குது. இப்போ இதுலயாவது அட்லீஸ்ட் இவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. இப்ப இந்த 25% டேரிஃப்ங்கிறது எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு 25% டேரிஃப் போட்டிருக்கான். அதுவே வந்து பெரிய சிக்கலுக்குரியதுதான். ஏன்னா இந்தியா வந்து கடந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டுகளா இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசிங்கிறது அமெரிக்காவுக்கு சார்பானதா மாத்திக்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டே தான் வந்தது. அது வந்து இப்போ உச்சகட்டத்துக்கு வந்து இப்போ இந்த யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 பக்கத்துலயும் வந்து பேசி சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கு தனக்கு. ஏன்னா நம்ம வந்து விஸ்வகுரு, உலகத்துக்கே வந்து நம்ம தான் வந்து வழிகாட்டுறவன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து இங்க மாறுதட்டிட்டாரு இருந்தாரு. ஸோ இவர் வந்து அப்படியெல்லாம் யோசிச்சு இரு பக்கமும் வந்து நாங்க வந்து பேசி 2 பக்கமும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா கடந்த பிரிக்ஸ் மீட்டிங்ல, ரியோ டி ஜெனீரோல நடந்த அந்த மீட்டிங்ல ட்ரம்ப் வந்து மோடி வந்து பேசுனது அதுதான். அடுத்த பிரிக்ஸ் தலைமைக்கு வந்து இந்தியா வருது. அடுத்த வருஷம் பிரிக்ஸ் தலைமை வந்து இந்தியா. நியூ டெல்லியில தான் பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க போகுது, அடுத்த கூட்டம். அதுக்கு தலைமையாக்கிறதுக்கு முன்னாடி இந்த தடவை பேசும்போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நார்த் சவுத் 2க்குமான பிரிட்ஜா வந்து அடுத்த ஆண்டை நாங்க வந்து கொண்டு போவோம் அப்படின்னு. நார்த்துங்கிறது அமெரிக்கன் எம்பையர் சார்ந்த நாடுகள், மேற்குத்திய நாடுகள். சவுத்துங்கிறது மற்ற நாடுகள், இப்ப இந்த பிரிக்ஸ் அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய 3ஆம் உலக 2ஆம் உலக நாடுகள். ஸோ இவங்க 2 பேத்துக்குமான பிரிட்ஜ், பாலமா வந்து இந்தியா வந்து இயங்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபாரின் பாலிசி. அதுதான் இன்னைக்கு போன முறை பேசும்போது பிரிக்ஸ் கூட்டமைப்புல பேசும்போது சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல வந்து இந்தியா வந்து தலைமை பொறுப்புல இருக்கும். இந்தியா வந்து இந்த முயற்சிகளை பூரா எடுக்கும். ஏன்னா இங்க என்னன்னா கூட்டு தலைமை தான் இங்க முக்கியமானது. பிரிக்ஸுங்கிற அமைப்பு யாரும் வந்து அதுல தலைவர் கிடையாது. பிரிக்ஸ் அமைப்புல யாருமே தலைவர் கிடையாது. எந்த லீடரும் தலைவர் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து செயல்படுத்துற திட்டங்களை செயல்படுத்துறது தான் அவங்களுடைய வேலை. அதனாலதான் ரொட்டேஷன் தலைமை வந்து வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடுக்கு வந்து தலைமை பொறுப்பு போகுது. இதுல யாரும் வந்து தனிச்சு எல்லாம் இயங்க முடியாது. நான் தலைமையில இருக்கேன், அதனால நான் வச்சதுதான் சட்டம்லாம் இங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான அமைப்பு முறை, அந்த அமைப்பு முறை எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு தான் வந்து இந்த முறை பேசும்போது மோடி வந்து பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான சகிம்சைகள் நீங்க வந்து இரு பக்கத்துக்குமே சிக்கலை உருவாக்குறீங்க. இரு பக்கத்துக்கிட்டையுமே வந்து நம்பிக்கை வந்து இழக்குறீங்க. இப்ப இந்த இரு பக்கம் நின்றுகிட்டு அடிபடுற நாடுகள்ல முக்கியமான நாடா இருக்கிறது இன்னைக்கு இந்தியா. மிகப்பெரிய நாடா இருந்துகிட்டு முக்கியமான நாடா இருக்கிறது இந்தியா. அதே போல சவுதி அரேபியா, அதே போல துருக்கியை நீங்க சொல்லலாம். துருக்கி வந்து மிகப்பெரிய சிக்கல்ல எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. இரு பக்கத்துல இருந்தோம். ஆனா துருக்கியினுடைய லொக்காலிட்டி, அவங்க இருக்கிற ஜியோகிராபிங்கிறது அவங்கள காப்பாத்திட்டு இருக்கு. இல்லைன்னா இந்தியா மாதிரி தான் அடி வாங்கும் துருக்கியும். அது கூடிய விரைவில் அதுவும் அந்த சூழ்நிலைக்கு போகும், அடி வாங்கும், உறுதியா தெரியும்.
ஸோ அதனால இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி நீங்க அப்பீஸ்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கனாலே உங்களை அடிப்பான். அதுதான் மேற்கத்திய கலாச்சாரம், அதுதான் மேற்கத்திய சிவிலைசேஷன் உலகம் முழுக்க பண்றது. எப்பெல்லாம் நீங்க அப்பீஸ்மெண்ட்டுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் வந்து உதப்பான் அவங்கள. இன்னைக்கு அது நடந்திருக்கு. இந்தியா வந்து அப்பீஸ் பண்ணி பேரம் பேசி முடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. அவன் ஒரு மேட்மேன், அங்க இருக்கிறவன் மேட்மேன். அவன் மேட்மேன் மட்டும் இல்ல, அவன் ஒட்டுமொத்தமா வந்து எம்பையரை வந்து தூக்கி நிறுத்தணுங்கிறத வைராக்கியமா வச்சுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மேட்மேன். ஸோ அவன் டிப்ளமேட்டிக்கெல்லாம் பேச மாட்டான். அவன் எடுத்தேன் உதைச்சேன் மிதிச்சேன் அப்படின்னு தான் பேசுவான். ஸோ அதனால அவன் என்ன பண்றான், டக்குன்னு இந்தியாவினுடைய எக்கனாமி டெட் எக்கனாமின்னு 25% டேரிஃப் போடுறேன்னா இப்ப மீண்டும் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இந்த 25% எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னா, நடந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா 25% டேரிஃபுக்கு இந்தியா வந்து நாங்க அதாவது ரஷ்யா மீதான அந்த தடையை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத வந்து நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னது, எதிர்த்து பேசுனது அமெரிக்காவை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அஜித் தோவால் வந்து, அதாவது இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கக்கூடிய அஜித் தோவால் நேற்று புட்டினை சந்திச்சு பேசுனது, கிரிம்லின் போயிருந்தாரு, புட்டினை சந்திச்சு பேசுனது. இப்போ இந்த 25% டேரிஃப் அமெரிக்காவினுடைய மிரட்டல் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உடனடியா அவங்க புட்டினை சந்திச்சு பேசுனதுதான் இன்னைக்கு 25% டேரிஃப் போட்டிருக்கிறதுக்கான பேசிக் ரீசன். ஸோ ஆரம்பத்திலேயே நீங்க வந்து உங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கணும். ஆரம்பத்திலேயே நீங்க வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா எதிர்த்து நின்று இருக்கணும், அப்போஸ் பண்ணியிருக்கணும். ஹிஜோமோனிக்கா நடந்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த புல்லிங் பண்றத வந்து ஆரம்பத்திலேயே நீங்க தடுத்திருக்கணும். ஆரம்பத்திலேயே அதுக்கு நீங்க என்டர்டைன் பண்ணியிருக்க கூடாது. அது இந்தியன் ஃபாரின் பாலிசியில என்டர்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அதனுடைய விளைவுகளையும் இன்னைக்கு எதிர்கொள்றாங்க. இப்போ வந்து போய் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு வந்து குறிப்பா வந்து அஜித் தோவால் போனதை முக்கியமா பாக்குது அமெரிக்கா. ஸோ அஜித் தோவால் போனதுனால இன்னைக்கு 25% மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போருங்கிறது ஒட்டுமொத்தமா வளர்ந்து வரக்கூடிய முக்கியமான நாடுகளுக்கு எதிரான போராதான் வந்து இந்த போர் வந்து ஒட்டுமொத்த போரும் நடக்குது. ஏன்னா அமெரிக்கன் ஹிஜோமோனியையும் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனல் ஹிஜோமோனியையும் பாதுகாக்கணுங்கிறதுக்கு தான் இந்த போர் வந்து ஏவப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லா பக்கத்துக்கும். ஏன்னா இந்த யூரேஷியன் லேண்ட்மாஸ்ங்கிறது அடுத்த வளர்ச்சியினுடைய மையமா இருக்குது. அது மட்டும் இல்ல, வளரும் நாடுகள் கிட்டத்தட்ட வளரும் நாடுகள் இன்னைக்கு உலகத்தினுடைய பலமான பொருளாதாரமா மாறி நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு குறிப்பான உதாரணம் சைனா, இந்தியா போன்ற நாடுகள் பெரிய வளர்ச்சிகளை வந்து எட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சிகள்ல இந்தோனேஷியா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் வராங்க. ரஷ்யாவினுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் வாஸ்டா இருக்கு. அவங்க மிலிட்டரியில பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்புக்குள்ள போய் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுங்கிறது அமெரிக்கன் ஹிஜோமோனிக்கும் மேற்கத்திய சிவிலைசேஷனல் ஆதிக்கத்துக்கும் பெரிய சிக்கலா இருக்கு. 500 ஆண்டுகள் இல்லாத சிக்கல் இன்னைக்கு உருவாகுது. ஸோ அதை எதிர்கொள்றதுக்கு தான் இந்த பகுதியினுடைய நாடுகள், குறிப்பா இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், குறிப்பா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிரான போராதான் வந்து இந்த போர் வந்து ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வெறும் ரஷ்யாவுக்கு எதிரான போராவோ, இல்லை ஈரானுக்கு எதிரான போராவோ, இல்ல சைனாவுக்கு எதிரான போரா மட்டும் நிக்காதுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏன்னா இங்க இருக்கிற ப்ராப்ளமே இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். இந்த சிஸ்டம் வந்து மேற்கத்திய நாடுகளினுடைய ஆதிக்கம், 500 ஆண்டு கால ஆதிக்கம்ங்கிறது எப்படி வந்து உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய விளைச்சல் தான் வந்து இன்னைக்கு வளர்ந்த பொருளாதாரங்களா இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தினுடைய வளர்ந்த பொருளாதாரங்களா இந்த வடக்கத்திய நாடுகள் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அவங்க தெற்கு நாடுகளை முழுக்க வந்து காலனியப்படுத்தி அதுல இருந்து சுரண்டுனதுதான். இன்றைய வரைக்கும் வந்து நவீன காலனியத்துவத்தின் மூலமா வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய வளர்ச்சி வந்து குன்றாம இருக்கிறதுக்கான அடிப்படை. இன்றைய வரைக்கும் வந்து ஆதிக்கத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான அடிப்படையா இருக்கிறது அவங்க இந்த பக்கத்துல இருந்து சுரண்ட வளர்ச்சி தான், இந்த வளங்கள் தான். அது லேபர் வளத்துல இருந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாத்தையும் வந்து இங்க இருந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்சஸ் வரைக்கும் இங்க இருந்து சுரண்டி அதன் மூலமா தான் அவங்களுடைய வளர்ச்சியை வந்து நிலைநிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியினுடைய நாடுகள்
குறிப்பா சொன்னா காலனியத்துவத்துல அகப்பட்டு கிடந்த நாடுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு ஈக்குவலான பவரா வந்து மாறுறதுங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ரேசிசத்துல இருந்து வருது. ரெண்டாவது விஷயம் வந்து அது சிவிலைசேஷனலா வந்து ஒரு பெரிய இழுக்கு 500 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தியிருக்கோம். இன்னைக்கு அந்த 500 ஆண்டு ஆதிக்கம் வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்கிற அச்சுறுத்தல் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு அவங்க வந்து எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. மூன்றாவது, இவ்வளவு காலம் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த வளர்ந்த நாடுகள்ங்கிற அந்த வளர்ச்சிங்கிறது எங்கிருந்து வந்ததுன்னா இங்கிருந்து சுரண்டப்பட்டதுல இருந்து வந்தது. இப்ப அந்த சுரண்டல் வந்து முழுமையா பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலை வர்றதுனால அதை தடுக்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க போரை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாலாவதா, இதுல வளர்ந்து வந்திருக்கிற நாடுங்கிறது ஒரு ஃபேர் காம்படிஷனுக்குள்ள வருது. இப்போ ஃபேர் காம்படிஷனுக்குள்ள போனாங்கன்னா அவங்க வந்து பொருட்களை காசு கொடுத்து வாங்கணும், முறையான விலை கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். அப்போ ஒரிஜினல் விலையை வந்து கொடுத்தாதான் நம்ம பொருட்களை வாங்க முடியும். இதுக்கு சரியான உதாரணம்னாக்க நைஜர்ல இருந்து திருடிக்கிட்டு இருந்த யுரேனியத்தை வந்து இப்போ திருட முடியல பிரான்ஸ்னால. இப்போ பிரான்ஸ் வந்து வெறும் 27 சென்ட் கொடுத்துதான் 1 கிலோ யுரேனியம் வந்து வாங்கிட்டு இருந்தது. 27 சென்ட், 1 கிலோ யுரேனியத்துக்கு 27 சென்ட் தான் வந்து அது கொடுத்தது நைஜர் அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு அது முடியல, இன்னைக்கு வாங்க முடியல. இன்னைக்கு சர்வதேச அரங்குல மார்க்கெட்ல என்ன விலையோ அந்த விலைக்கு வந்து நைஜர் வந்து யுரேனியம் வந்து விற்கிது. அதே போல கோல்டு விற்கிறதும் அந்த மாதிரி தான் வித்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால சுரண்டி எடுத்துக்கிட்டு போக முடியல. அது காரணம் என்னன்னாக்க இன்னைக்கு மற்ற நாடுகளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. மற்ற நாடுகளும் வந்து ஓப்பன் காம்படிஷனுக்குள்ள வராங்க. அவங்க இவங்கள மாதிரி புள்ளி பண்ணி வாங்கல, மிரட்டல் கொடுத்து வாங்கல, ஆட்சியை மாற்றி வாங்கல, இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்குள்ள தலையிட்டு அவங்க இதெல்லாம் வாங்கல. அவங்க முறையா வந்து ஒரு ஒரு பார்ட்னரா, நான் உனக்கு வளர்ச்சி ஏற்படுத்துறேன், நீ எனக்கு வளர்ச்சி ஏற்படுத்து, நீ உன்னுடைய பொருளை எனக்கு கொடு, நான் உனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுக்குறேன், நீ தயாரிக்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அப்ப மார்க்கெட் நிலவரத்தின் பிரகாரம் வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ இப்படி ஒரு நாடு வந்து ஆல்டர்னேட்டிவா கிடைக்கும் போது எதுக்காக நான் வந்து என்னுடைய பொருட்களை உனக்கு பயந்துகிட்டு நான் மட்ட ரகமா வித்துக்கணும், நீ சுரண்டதுக்கு நான் எதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள்லாம் இன்னைக்கு எதிர்த்து கேள்வி எழுப்புது. ஸோ இதுதான் அங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அமெரிக்கன் ஹிஜோமோனிக்கும் வெஸ்டர்ன் ஹிஜோமோனிக்கும் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த நாடுகள் அவங்கள வந்து தஞ்சம் அடையறதுக்கான ஒரு கேம்ப் வந்து குளோபல் சவுத்ல இருந்து உருவாகுது. அந்த சவுத் கேம்புங்கிறது யுரேஷியன் கான்டினென்ட்டை மையமா வச்சிருக்கக்கூடிய நாடுகள் ஜியோகிராபிக்கலி. ஸோ இதெல்லாம் தான் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளா இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, காம்படிஷனுக்கு வராங்க. ஸோ இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போர் வந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பக்கத்துலயும் போர் ஆரம்பிச்சதுக்கான அடிப்படை அதுதான். அதனாலதான் ஐரோப்பிய நாடுகள் தங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இந்த போருக்குள்ள வந்ததுக்கான இந்த அடிப்படையில தான் வந்து அவங்க போருக்கு வந்திருக்கிறாங்க. இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியும். இருந்தாலும் அந்த பாதிப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பாதிப்புங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா அவங்க கருதல. குறிப்பா சொன்னா எலைட் செக்ஷன் அது பெருசா கருதல. அவங்களுடைய இத்தனை ஆண்டுகால ஆதிக்கம், இத்தனை ஆண்டுகால இந்த வளர்ச்சி, இந்த இத்தனை ஆண்டுகால ப்ராஸ்பரிட்டிங்கிறது இந்த சுரண்டல்ல இருந்தா வந்தது. அந்த சுரண்டல் வந்து முடிவுக்கு வர போறதுங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால அவங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா இந்த போர்ல வந்து நம்ம நின்றுதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்துட்டாங்க. அதற்காக தான் இந்த போர் வந்து ஆரம்பிச்சது. அதுக்குதான் அந்த போர் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி போகல. ஆனாலும் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கட்டமைப்பு, இராணுவம், வலு, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்க வந்து இந்த போரை வந்து எல்லா பக்கத்துக்கும் உருவாக்கி எல்லாரையும் வந்து பின்னோக்கி போக வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போரினுடைய அடிப்படை கான்செப்ட். இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ங்கிறது இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ்ங்கிறது இந்த கான்டெக்ட்குள்ளதான் நடக்குது. இப்ப இந்த கான்டெக்ட்குள்ள நடக்கும்போது இந்தியா மாதிரியான ஒரு நாடு, இதுல இருந்து நான் 2 பக்கமும் பிரிட்ஜ் ஏற்படுத்துவேன், நார்த்துக்கும் சவுத்துக்கும் நான் வந்து பிரிட்ஜ் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றது. அதே போல நான் பிரிக்ஸ் நாடுகள் கூடயும் உறவு வச்சுப்பேன், பிரிக்ஸ் நாடுகள் கூடயும் வர்த்தகத்தை உருவாக்கி நான் என்னுடைய அலிகாக்கிக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்துப்பேன்
இங்க மக்களுக்கு ஒன்றும் பெரிய பலன்லாம் கிடைக்கல. இப்ப ரஷ்யா போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரஷ்யாவில இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஆயில் கிடைக்குது, சீப்பான ஆயில் கிடைக்குது இந்தியாவுக்கு. ஆனா இங்க ஏதாவது விலை குறைஞ்சிருக்கா? பெட்ரோலுக்கு விலை குறைஞ்சிருக்கா? பெட்ரோல் விலை ஏறிதான் இருக்குது. அப்ப மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது இவங்க வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறதுனால. ஆனா இங்க இருக்கிற நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ இந்த இந்த எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு வந்து இது பயன்படுறதுனால, பெருநிறுவனங்கள் வந்து இதுல பெரிய லாபம் அடைகிறதுனால இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு துணை நின்னுது. ஸோ இப்ப இதையும் நம்ம வாங்கிக்கலாம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து ஜியோ பொலிட்டிக்கலா குவாட்ல உறுப்பினரா இருக்கிறோம், இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம முக்கியமான நாடா இருக்கிறோம், நம்மள அவாய்டே பண்ண முடியாது. அதனால அமெரிக்கா கூட நம்ம இந்த உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணிடலாம், இந்த உறவையும் வச்சுக்கிட்டு அமெரிக்கா கூடயும் நம்மளால உறவுகளை மெயின்டைன் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சது எல்லாமே மிகப்பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்டெக்ட்ங்கிறது யுரேஷியன் கான்டினென்டுடைய நாடுகள் பவர்ஃபுல்லா மாறுறதுதான் பிரச்சனையே. அந்த பிரச்சனையில உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து அப்படியே சோத்து மேல நடக்கிற மாதிரி நான் நடந்து போயிருவேன், எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க போட்டிருக்கிற இந்த இந்த ஒட்டுமொத்தமா 30 ஆண்டுகள் இவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த இந்த வெளியுறவுத்துறை கொள்கை தான் இன்னைக்கு இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இப்பயாவது மாறணும், இப்பயாவது புரிஞ்சுக்கணும் இது நடக்கிறது ஆக்சுவலா இந்த கான்டெக்ட்குள்ளதான் அந்த பிரச்சனை எல்லாமே நடக்குதுங்கிறத இப்பயாவது இவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பாங்களான்னா இங்க பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் குரூப் வேலை பார்க்குறாங்க. இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியை டிசைட் பண்றதுல முக்கியமான பங்களிப்புங்கிறது யாருகிட்ட இருந்து வருதுன்னாக்க திங்க் டேங்குகள்கிட்ட இருந்து தான் வருது. இப்போ ORF மாதிரியான திங்க் டேங்குகள், ORFலாம் தொடர்ந்து கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்கு. இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இந்தியா எப்படி எல்லாம் பலனடைய முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கும் வந்து கட்டுரைகளை வந்து எழுதிட்டு தான் தள்ளுறாங்க. அதற்காக அவங்க ஸ்காலர்ஷிப்ல போய் பல்வேறு ஐவரி யூனிவர்சிட்டிஸ்ல வந்து படிக்கிறாங்க, அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னத்த சொல்ல போறாங்க? இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கிற ஒரு முக்கியமான சமூகம், இந்தியாவினுடைய ரூலிங் கிளாஸா, அதுவும் குறிப்பா சொல்லலாம் இந்த இன்டலெக்சுவல் கிளாஸா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த பொறுப்புகள்ல முழுக்க முழுக்க இருக்கு. அவனுங்க தான் இந்த திங்க் டேங்குகள் எல்லாம் நடத்துறானுங்க. அவனுங்க இந்தியாவினுடைய நலன் சார்ந்து ஒரு காலமும் இயங்குனது கிடையாது. ஸோ அதுதான் இன்னைக்கும் காட்டுறானுங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்திலயும் அவனுங்க வந்து இந்தியாவினுடைய அதாவது மக்கள் நலன் சார்ந்து இயங்கினவனுங்க கிடையாது. அதுல இருந்து அவனுங்களுடைய அதிகாரத்தை தான் பெருசா பார்த்தானுங்க. அந்த அதிகாரத்தை எப்படி தாக்க வைக்கிறது அப்படிங்கறதான் பெருசா பார்த்தானுங்க. இன்னும் சொல்ல போனா இந்திய சுதந்திரத்துக்காக ஒரு துரும்பும் கிள்ளி போடாதவனுங்க தான் அவனுங்க. ஸோ அதனால இந்த குரூப் உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையை தீர்மானம் பண்றதுதான் இன்னைக்கு இருக்கிற சிக்கல். ஸோ அதனால இவனுங்க வந்து திருந்துவான்களா அப்படின்னா தெரியல இன்னைக்கு. ஆனா பின்னாடி வந்து தீக்குச்சை பத்த வச்சிருக்கிறான் அந்த ஆளு ட்ரம்ப். ஸோ இந்த தீ வந்து எரிஞ்சு இவனுங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கே பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி சூழல் வந்ததுன்னா மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து பெரிய அளவுக்கு மேற்கத்திய சைடுல தங்களுடைய பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மேற்கத்திய சைட்ல இருந்து வெப்பன் வாங்குறதுல இருந்து டீல் போடுறதுல இருந்து பல்வேறு டீல்களை மேற்கத்திய தரப்புல உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. அதெல்லாம் விட்டுட்டும் வர முடியாது. அதுக்கு ஒரு லாபி குரூப் இருக்கு. அதாவது நான் சொன்ன இந்த திங்க் டேங்க்கள் இவங்க எல்லாம் வந்து அதுக்குதான் வந்து இயங்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பெருமுதலாளிகளுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கணும். ஸோ அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும்னா இன்னைக்கு முடியாத நிலையில வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வெளியுறவுத்துறை கொள்கை இந்த பகுதியில் இருக்கிற நாடுகளை பூரா எதிரியாக்கி வச்சிருக்குது. ஸோ அதனால இங்க மற்ற நாடுகள் கூட ரெப்ரோஷமா ஏற்படுத்துறதுக்கான முயற்சியும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவினுடைய ஆட்டிடியூடே வந்து இந்த நாடுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன நாடுகள் எல்லாமே இந்தியா வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவை உலக நாடுகள் எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரிதான் இந்தியாவை இந்த பகுதி நாடுகள் பாக்குறாங்க. ஏன்னா இவங்க ஆதிக்கத்துல வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க.
ஹிஜோமனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சவுத் ஏசியாவில். ஸோ அதை வந்து மற்ற நாடுகள் விரும்புறது இல்லை. ஸோ அதனால இந்தியாவுக்கு எதிராக தான் வந்து இங்க இருக்கிற நாடுகள் எல்லாமே இருக்கிறாங்க. அது கடந்த காலங்கள்ல நம்ம கடந்த ஒரு 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரான நாடுகளா தான் இருக்குது. ஸோ இது இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹாஸ்டைல் சுச்சுவேஷனை வந்து இந்தியா இந்த பகுதியில உருவாக்கி வச்சிருக்கு. சைனா கூட இருக்கிற மிகப்பெரிய பலம்ங்கிறது, சைனா கூட இவங்க வந்து ட்ரேடு உறவுகள்ல நல்ல ட்ரேடை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு பெரிய அலிகாகி சமூகம் பெரிய அளவுக்கு சம்பாதிக்குது சைனா கூட ட்ரேடு உறவுகள் வச்சுக்கிறதுல. ஆனா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் டிஸ்பியூட், இன்னும் குறிப்பா சொல்ல போனா தாய்வான் அது திபெத் பிரச்சனை, தலாய் லாமாங்கிற ஒரு ஒரு அமெரிக்கன் சிஐஏ பப்பட்டை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இவங்க சைனா வந்து எதிரியா பாக்குறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி வச்சிருக்கு சைனாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை கூட. ஸோ அதனால இதை வந்து சரி பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி அநேகமா நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சைனாவுக்கும் இவங்களுக்கும் பெரிய பகையெல்லாம் கிடையாது, பேசி தீர்க்கக்கூடிய பகை தான். ஸோ அந்த பகையை தீர்த்தாங்கன்னா இந்த அழுத்தத்தில இருந்து தப்பிச்சு வரலாம். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைங்கிறது இந்த ஒட்டுமொத்த நாடுகளுக்குமே பிரச்சனை இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த நாடுகள் கூட இவங்க உறவை வளர்த்துக்கலாம். பிரிக்ஸ் நாடுகள் கூட நல்ல பாண்ட் ஆகலாம். அடுத்த வருஷம் பிரிக்ஸ் நாட்டினுடைய தலைமை பொறுப்பு இந்தியா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவினுடைய போக்க வந்து வெளியுறவுத்துறை கொள்கையை வந்து மாத்தினாங்கன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் டர்புலன்ஸ்ல இருந்து இந்தியா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்தியா வந்து பெரிய சிக்கல்ல, ஜியோபொலிட்டிக்கல் சிக்கல்ல வந்து இந்தியா மாற்றதை தவிர்க்கவே முடியாது. அடுத்த வருஷம் இந்தியா தலைமை அப்படின் போது ஏற்கனவே அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாடு உள்ள வர வேண்டிய ஒரு நாடா வந்து 2 நாடுகள் உள்ள வந்திருக்க வேண்டியது முன்பே. அதாவது ஒரு நாடு ரொம்ப கன்ஃபார்மா, அல்ஜீரியா ஏற்கனவே உள்ளுக்குள்ள பிரிக்ஸ் உள்ள வந்திருக்க வேண்டியது. அது வந்து இந்தியா வீட்டோ பண்ணதால மிஸ் ஆச்சு. இந்த தடவை இப்போ வரப்போற இதுல வந்து இந்தியா ஹெட்டிங் பண்ணுது அப்படின்றப்போ அல்ஜீரியா உள்ள வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல பாகிஸ்தானை உள்ள கொண்டு வர்றதுக்கு அவங்க ஏற்கனவே ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சைனாவும் ரஷ்யாவும். அதை எப்படி இந்தியா அணுக போகுது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து ட்ரோஜன் ஹார்ஸ். பாகிஸ்தானை எங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னாலும் அது மிகப்பெரிய சிக்கலை தான் உருவாக்கும். இப்போ பாகிஸ்தான் வந்து இப்ப இந்த போர் நடந்தது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு 4 நாள் போர் நடந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க தலைகீழா தான் நடந்திருக்குது. ஸோ பாகிஸ்தான் வந்து ஆக்சுவலா போர்ல வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. 5 ஃபிளைட்டு மேற்கத்திய ஃபிளைட்டுகள் இந்தியாவினுடைய ஃபிளைட்டுகளை வந்து வீழ்த்திட்டதா சொல்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நேரம் அமெரிக்காவினுடைய அதிபரை போய் சந்திக்கிறான் அந்தாளு ஃபீல்டு மார்ஷல் ஆசிஃப் முனீர். இப்ப இங்க என்ன நடக்குது? ஏன்னா நீ வெற்றி அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்ற, சைனாவினுடைய வெப்பனை பயன்படுத்தி தான் வெற்றி அடைஞ்சிருக்க. நீ எங்க போயிருக்கணும்னா ஷி ஜின்பிங்கை சந்திக்கல போயிருக்கணும். நீ எப்படி ட்ரம்ப்பை சந்திக்க போற? எதுக்கு போற அப்ப ட்ரம்ப்பை சந்திக்க? இப்ப பாகிஸ்தான் பாக்குறது எல்லாமே இந்த போர்ல நமக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் கிடைச்சிருக்குது, போர்ல வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற ஒரு ஒரு பேர் கிடைச்சிருக்குது. இந்த பேரை பயன்படுத்தி அமெரிக்கா கூட பேரம் பேசி பழைய மாதிரி, அதாவது இடையில வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. குறிப்பா சொன்னா இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனை வந்து இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு போகணுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. இப்ப என்ன பண்றானுங்க, மீண்டும் அந்த முக்கியத்துவத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில இந்த போரை வந்து பயன்படுத்தி அவனுங்க இந்த முயற்சியை வந்து தீவிரப்படுத்துறானுங்க. அதை நோக்கிதான் அவனுங்க போறானுங்க. ஸோ அதனால பாகிஸ்தான் வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரி கிடையாது. பாகிஸ்தான் வந்து எப்பவுமே அமெரிக்காவினுடைய கேம்ப்ல இருக்கக்கூடிய நாடு தான். இடையில அவங்களுக்கு அந்த பிளவுங்கிறது உருவாயிருந்தது. அமெரிக்கா வந்து அவனுங்களை மதிக்கல. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறதுல கவனம் செலுத்தினதுனால பாகிஸ்தானை மதிக்கல. இன்னைக்கு இந்தியா வந்து எதிரியா மாத்தணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அவனுக்கு இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து தன்னோட அரவணைக்கிறதுல அவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பாகிஸ்தான் பயன்படுத்திக்க முடிவு பண்ணிருக்குங்கிறது தான் ஒட்டுமொத்தமா தெரியுது. ஸோ இது வந்து 2-3 இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பகுதியில உருவாக்குது பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள்.
ஒண்ணு பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற உறவுல சிக்கலை உருவாக்குது இவனுங்க நடந்துக்கிற விதம். இன்னொன்னு, இந்த பகுதியில ஏற்கனவே ஒரு பெரிய டீம் பில்டப் வந்து நடக்குது ஈரானை மையமா வச்சு. அதுல அசர்பைஜான், அர்மேனியா 2 நாட்டுக்கும் இடையிலான உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கான நடவடிக்கை நடக்குது. வாஷிங்டன்ல சந்திச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கூட உறவை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு, அவங்களுடைய ஆயில் ரிசோர்சஸ நாங்க ட்ரில் பண்ண போறோம், அமெரிக்காவினுடைய கம்பெனி வந்து ட்ரில் பண்ண போகுது, பெரிய டீல் போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆசிஃப் முனீரனுடைய பயணம், அது என்ன பேசுனாங்கிறது தெரியல. சோ இது எல்லாமே என்னத்த சொல்லுதுன்னாக்க, பாகிஸ்தான் மீண்டும் வந்து இந்த பகுதியில அழிவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு நாடா மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் சொல்லுது. சோ இது எல்லா வகையிலையும் இந்த இந்த என்ன ஒரு நோக்கத்துக்காக இந்த பகுதியில வந்து போர்கள் திணிக்கப்படுதோ அந்த நோக்கத்தை வலுப்படுத்தும் விதமா தான் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் போகுது. அதனால பாகிஸ்தான் வந்து நீங்க கொண்டு வந்து இங்க சேர்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸா தான் வருமே தவிர குட்வில் இதுல வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதை வந்து நம்ம தெளிவா உணர முடியும். அவங்களுடைய நடவடிக்கைகள் அதை தான் வந்து வெளிப்படுத்துது. அங்க சிவிலியன் அரசாங்கம் பவர்ஃபுல்லா கிடையாது. இராணுவம் தான் அந்த நாட்டை வந்து சுதந்திரத்துல இருந்து ரூல் பண்ணுது. இப்ப இராணுவம்ங்கிறது கரப்ட் இராணுவமா இருக்குது. அவனுங்க பர்சனலா பாக்குறானுங்க. அமெரிக்கா கூட அவனுங்களுக்கு நல்ல நெருக்கம் இருக்கு. கடந்த காலங்கள்லயும் நல்ல நெருக்கம் இருக்குது. தொடர்ந்து அந்த நெருக்கத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நெருக்கத்தை தான் வந்து அவங்க பெரிதா பாக்குறாங்க. சைனாவினுடைய உதவியை பெற்றுதான் இந்த போர்ல ஜெயிச்சோங்கிறதெல்லாம் அவங்க பெருசா கண்டுக்கல. இதை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா கூட மீண்டும் போய் நம்ம உறவாடிக்கலாமா அப்படிங்கறதுலதான் கவனமா இருக்கிறாங்க. அதைதான் தெளிவுபடுத்துறாங்க. இது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையாவும் அவங்க பண்றாங்க, இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையாவும் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த பகுதியினுடைய நாடுகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா தான் அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுது. அதுக்கு ஐ திங்க் வந்து பாகிஸ்தான் வந்து ஈல்டா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஓகே ஓகே ஓகே, புரியுது. நான் அதில் இந்த இதை இப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அப்போ ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கூட இருந்தாலும் இங்கே இருக்கிற ஆள் அந்த எண்டுக்கு தள்ளி விடுறது, நடுவில் நம்ம அந்த இடத்துல விட்டு வச்சிருந்தோம், அவன் அந்த பக்கம் போயிடக்கூடாது, அவன் இந்த பக்கம் எழுத்துக்க வேணுங்கிறப்ப அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அமெரிக்கா வந்திருக்கு. இதில் வந்து பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஆப்போசிட்டுக்கும் இந்தியா இந்த எண்டுக்கும் மாறி போயிருக்குன்றது நமக்கு நல்லா தெரியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. வேற ஏதாவது தோழர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்காதுல்ல? வேற எதுவும் இல்லை தோழர். ஓகே, நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேசுவோம் தோழர்களே. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்தித்து தோழர். நன்றி தோழர்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.